உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். அனைவருக்கும் ஆத்ம அன்பான காலை வணக்கம். அதாவது நேற்றைய தினம் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நீங்க இவ்வளவு வகுப்பு எடுக்கிறீங்க, சித்தர்கள் பற்றியும் சித்தர்களுடைய அந்த அட்டமா சித்திகள் பற்றியோ ஒரு டைரக்டா ஞானத்துக்கு போற மாதிரியோ எதையுமே எடுக்கலையே அப்படின்னாங்க. நம்ம எடுக்க முடியும். போறது அவங்க அவங்கவங்க ப்ராக்டிஸை பொறுத்து. அது இன்னும் ஷார்ட்டா எப்படி சொல்லணும்னா, எனக்கு நான் அந்த ஊருக்கு போனதில்ல. ஆனா அந்த ஊருக்கு போற வழி தெரியும். சரி, நான் ரூட்ட காட்டி விட்டுர்றேன். ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அது எடுக்கலங்கிறது கூட இல்லையா? நீங்க டைரக்ட்டா இத மட்டுமே சொல்றீங்க. டைரக்ட்டா அ ஞான நிலைய அப்படியே ஃபாலோ பண்ணி டைரக்ட்டா கடவுளுக்கு போற மாரி ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னா, நான் சொல்றேன் புரிஞ்சு ஃபாலோ பண்ணா ஓகே. இல்ல அப்படின்னா கூட பிராக்டிஸுக்கு இதுல பயிற்சி பெற்றவர்கள நம்ம கொடுக்கலாம். அது ஷார்ட்டா சொல்றேன். நில்லென்றால் உலகத்தில் மனிதர்தாமும் திட்டையுடன் சம ஆதியுமே பொருந்தாமல் தான் வல்லவர் போல்தான் புராண காவியங்கள் மென்ஷன் பண்ணீங்க. புராண காவியங்கள் மந்திரங்கள் கோடானும் கோடி என்றும் சொல்லுவார், கோவிலென்றும் தீர்த்தமென்றும் திருடர்கள்தாம் அலைந்து அலைந்து திரிவார் மட்டை வெல்வதொரு பிரம்மநிலை அறியாமல் தான் வேரற்ற மரம்போல் வீழ்வார் பாரே. காகபுசண்டர் சொன்ன பாடல், அவர் சொன்ன பாடல் இது. இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னாக்க, அவர் என்ன சொல்றாருன்னா, தங்களுக்குள் தங்களுடைய புராண கதைகளையும் காவியங்களையும் மந்திரங்களையும் எண்ணற்றவை இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு பெருமை பேசுபவர்கள் எல்லாருமே, கோயில் தீர்த்தம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கவங்க எல்லாமே திருடர்கள் என்றும் மூடர்கள் என்றும், உண்மையான பிரம்மம் அப்படிங்கிறது எதை என்று அறிந்து கொள்ளாமலும் மரம் போல் வீழ்வார். அப்போ பிரம்மம் என்பது என்ன என்பதை அறிய வேண்டும். இப்படிலாம் சுத்த வேண்டாம், ஷார்ட்டா போக முடியும் அப்படின்னு அவர் ஷார்ட் கட் கொடுக்குறாரு. சிலர் இல்லை அட்டமா சிஸ்தி அந்த மாதிரி ரேஞ்சில் போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ரூட் காஸ் சொல்லிடுறேன். அட்டமா சித்தி அப்படிங்கிறதுக்கான பேஸ் என்ன, எப்படி வரும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்றது. அட்டமா சித்திங்கிறது 8. அணுவை காட்டிலும் உடலை மிகச் சிறிய அளவில் உழவும் ஆற்றலாக மாற்றக்கூடியது அனிமா. அணுங்கிறதா இருக்கிறதுலே மிகச்சிறியதாக அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரூட் காஸ் போறாங்க. அதனினும் சிறியதாக இருக்கக்கூடியது அனிமா. பெரிதாக மாற்றணும் உடலை அப்படின்னா, மலையினும் பெரிய உருப்பெற்று நிற்கும் ஆற்றலுக்கு மகிமா. உடம்பை கனமாக இல்லாமல் லேசாக செய்து கொள்ளுதல். நீரிலும் சேற்றிலும் அழுந்தாமல் காற்றை போல் விரைந்து செல்லும் வல்லமை பெறுவது வகிமா லகிமா அப்படின்னும். தான் எதை விரும்பினாலும் எதை நினைத்தாலும் நினைத்தவைகளை அடையும் வல்லமைக்கு பிரார்த்தி என்றும், தன் நினைப்பின் வல்லமையால் ஆற்றலால் எல்லாவற்றையும் படைக்கும் சக்திகளுக்கு பிராகாமியம் என்றும், எல்லோரும் தன்னை வணங்கும்படியான தெய்வத்தன்மையை அடைவது ஈசாத்துவம் என்றும் சொல்லப்படும். உலகம் முழுவதையும் தன் வசப்படுத்தி நடத்தும் ஆற்றலை அடைந்திருப்பவருக்கு வசித்துவம் என்று பெயர். அதே மாதிரி ஐம்புலன்கள் நுகரும் இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் அவைகளுடன் சம்பந்தப்படாமலும் இருப்பது கரிமா. இந்த 8 இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது யாராவது கேள்விப்பட்ட ஏற்கனவே நம்மகிட்ட கேட்டவர்கிட்ட சொல்லுங்கள். அது தனியாக ஒருத்தர் இருக்கார், பயிற்சி பெற்றவர்கள். இதை ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்போ டைரெக்டாக சித்தி நிலையை அடையலாம். அப்போது ஒரு சித்தர்களுக்கான நிலை இந்த நிலை. இப்போ ஷார்ட்டாக சப்போஸ் அவர் போகிறாருன்னா, அவர் சித்தர் நிலையை அடைஞ்சிட்டாருன்னா எப்படின்னா, அவர் இந்த இடத்துல டக்குன்னு காணாமல் போயிடணும், அப்புறம் திரும்பி வந்துடணும். இந்த நிலையை அவர் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சா சித்தர் நிலை. இந்த 8 நிலைகளும் உள்ளவர்கள் சித்தர்கள். இவர்கள் அந்த நிலையில் உள்ளவர்கள் பேசவோ அல்லது எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் பார்த்தாலே நம்முடைய இந்த பிராரப்த கர்மாவில் இருக்கிற இதில் என்ன பிரச்சனையோ அது முழுமையும் சரி பண்ணிட்டு ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையை அவர்களால் உருவாக்க முடியும். அந்த நிலை அது. இதை பற்றிய ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று முக்கியமாக விஷயம் சொல்லணும். இப்போ மருத்துவத்தை பற்றி சொன்னாங்க. மருத்துவம் ஆயுர்வேதிக், சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகள் இருக்குது.
நம்ம இந்த முறையில் ஃபாலோ பண்ணுறோம். சித்த நிலையை சித்த மருத்துவம் தாண்டி சித்தர் மருத்துவம் கொண்டு வரோம். சித்த மருத்துவம் அப்போது எது முதன்மையான மருத்துவம் அப்படிங்கிறதும் இதில் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறதுக்கு இந்த மருத்துவ நிலை உயர்ந்த நிலை எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் இது மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கமிட்டியில் சாட்சியம் கூறியவர் சொல்றார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் சொல்றதுன்னா வைத்தியர் சீக்காழி வைத்தியர் CS நாராயண சுவாமி ஐயர் என்பவர் சொல்றார். என்னன்னா, பல சித்தர்களால் ஏற்பட்ட ரசாயன சாத்திரங்களே ஆயுள் வேதமாகும். மென்ஷன் பண்ணுங்க, ஆயுள் வேதமாகும். இவைகள் குகைகளில் வைக்கப்பட்டிருந்தன தவிர இந்த கட்டு கட்டுறதற்கு இல்லையா, அந்த மாதிரியான செய்திகள் அவையால் அனைத்துமே, அதாவது ரசவாதம் கட்டுகள் ரசவாதம் அனைத்துமே ஆயுள் வேதத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது விடவும் அவர் சொல்றது ஆயுள் வேதம் சித்த மருத்துவத்தையும் ஆயுள் மருத்துவத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம். அதை விட அவர் ஹைலைட்டாக சொல்கிறாரு, இது நான் சொல்லலை, அவர் சொன்னது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கமிட்டியில் சொல்லப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டான செய்தி. தமிழ்நாடே பழமையானது. இப்போ இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியா அப்படிங்கிற எடுத்துக்கிட்டா தமிழ்நாடே பழமையானது. இமயமலை ஒரு காலத்தில் கடலுக்குள் இருந்தது. இமயமலை வெளியில் தோன்றாத காலத்தில் தென்பொதியும் தலை நிமிர்ந்து நின்றது. அப்போது பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி மட்டும். தென்புதியத்தில் இவர்கள் வாழ்ந்தவர்களில் முக்கியமானவர்கள் அகத்தியர். அகத்தியரால் செய்யப்பட்ட வைத்திய நூல்கள், உருவாக்கப்பட்ட நூல்கள் பல. அதில் வடமொழி தோன்றுவதற்கு முன்பே, நான் சொல்ல வந்த காரணம் வடமொழி, வடக்கில் இப்போ இருக்கின்ற வடக்கு இருக்க போகுது இல்லையா, வடமொழி தோன்றுவதற்கு முன்பே தமிழ் மொழி வளம் பெற்றிருந்தது. அகத்தியராலும் மற்ற சித்தர்களாலும் கண்டறியப்பட்ட வைத்திய முறைகளிலிருந்தே மொழியியல் ஆய்வாளர்கள் வைத்திய நூல்கள் எழுதினார்கள். அப்போ சித்த மருத்துவம் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பல நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, அதிலும் ஃபர்ஸ்ட் அகத்திய சித்தர் எழுதுறாரு. அகத்திய சித்தருக்கு பிறகு அவரே சமஸ்கிருதமும் எழுதுறார். அதன் பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதுறார். அப்படி தமிழ் சித்த நூல்களிலிருந்து எழுதப்பட்ட நூல் ஆயுள் வேதம் என்று பெயரிடப்பட்டது. ஆயுர்வேதம் அல்ல, ஆயுள் வேதம். அப்போ இதிலிருந்து அது எழுதப்பட்டது. நம் மொழிக்கு போகல. அப்போ மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி அப்படிங்கிறத விட வைத்தியம், சித்த வைத்தியம் அப்படிங்கிறது எல்லா வைத்தியத்திற்கும் மிக தொன்மையானது, பழமையானது. இந்த வேரிலிருந்து பல கிளைகள் உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த வைத்தியம் அப்படிங்கிறது, அதனால தான் நம்ம சொல்றோம் இந்த வைத்தியத்தை சித்த வைத்தியம் என்பது நம்ம ஃபாலோ பண்றது சித்தர் வைத்தியம். அப்போ மருந்து மாத்திரைகள் கொடுத்து மட்டுமே ஒரு நோய்களையோ ஒரு பிரச்சனைகளையோ சரி செய்ய வேண்டிய அந்த கட்டாய சூழல் சித்தர் வைத்தியத்திற்கு இல்லை. அந்த பிரம்மத்தை உணர்ந்த ஒரு சித்த நிலையில் இருக்கின்றவர் நேரடியாக பார்க்கின்ற பொழுது அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆத்தென்டிக் ரிப்போர்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரிசர்ச் ஓரியன்ட். சித்த மருத்துவமும் சித்தர்களுடைய மருத்துவமும் தியான நிலைகளும், அந்த தியான நிலையிலிருந்து ஒருவருடைய பிரச்சனைகளை மருந்து இல்லாமலே எப்படி சரி செய்ய முடியும் என்பதற்கான ஆராய்ச்சி கட்டுரைகளில் அதுவும் ஒன்று. அப்போது நம்ம இங்கே வர்றோம் இல்லையா, சரி மருந்து அது முக்கியம்தான். ஏன்னா அடிப்படையில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை அதை பேஸ் இருக்கணும். இப்போ சொல்கிறாங்க எல்லாம் ரொம்ப பேர் கேட்டிருக்கிறது கிறிஸ்டல்ஸ் இது வேணுமே அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு கொடுத்துருவாங்க. அதை தாண்டியும் மருந்து இல்லாமலும் ஒருவருக்கு நோய்களையும் மற்றவற்றையும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி தரவு நூல்கள் இருக்கு. அது எப்படி செய்யறது, அதனால தான் நம்ம சொன்னோம் இல்லையா, உடலை மனதை, அதை பேச அடிக்கடி சொல்றது, மனதை மாற்றக்கூடிய நிலைகளில் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இது அனைத்துமே சாத்தியக்கூறுகளாக இருக்கும். சாரி, அது பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இதில் நேற்றைக்கு பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லியிருந்தாரு. டாக்டர் கேலண்டர் போடலாம் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அது டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சரி, லேட்டரான் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம 2026க்கு கர்மிக் எனர்ஜி ஹீலிங் தொடர்பாக நீங்கள் காலண்டர்னால் இந்த மாதிரி பண்ணலாம்,
எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணலாம், யார் எவ்வளோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தது அது தொடர்பாக பாஸ் பண்ணி இன்னைக்கு பேசிட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த காலாண்டர் ப்ராசஸை நம்ம ஆரம்பிக்கலாம். அது அதுக்கு அடுத்தது வந்துட்டு நேற்றைக்கு சொல்லப்பட்ட நான் பேசும்பொழுது இந்த சிறு தெய்வம், அந்த விசுவாசம் அப்படிங்கிற 2-3 விஷயங்கள் பேசியிருந்தோம். அதில் முக்கியமாக வந்து சிறு தெய்வங்களை அன்னைக்கு முதலே கேள்வி கேட்டாங்க. ஏற்கனவே நம்ம வந்து சிறு தெய்வத்தை பற்றி வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி நீங்கள் நடுவில் ஆரம்பிச்சு விட்டீங்களேன்னு நான் அப்போவே பதில் சொல்லிட்டேன். திரும்பவும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணேன்னா, ஒரு ஆள் தெரியாமல் போட்டார், எனக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு போட்டுட்டு அவர் எங்கே போனாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் ரத்த ஆரம் ஓடிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு சிம்பிளான விஷயம்தான். அதுக்கான தீர்வுங்கிறது எல்லா விஷயமே ரொம்ப எளிமையானது. அதுக்கு விடைங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவர் கேட்குறாரு இது மாதிரி ரத்தம் வேணும்னு. நம்ம ஆளுக்கு வந்து என்ன சொல்லிருக்கிறாங்க, நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் கர்மாற்றல் சிகிச்சையில் வந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லலாம். திரும்பி யாராவது இல்லை நான் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கேன், ரத்தம் கொடுத்தா உயிரெலாம் பிழைக்கும் அப்படின்னாக்கா என்ன பதில் சொல்லியிருக்கலாம்னா, ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லதுப்பா, நீ ரத்தம் கொடுக்கறது நல்லது, உண்மையிலே இந்த மாதிரி ரத்தம் கொடுத்தா தான் நிறைய பேர் வந்து பிழைக்க முடியும், அதனால் உனக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ எடுத்து கொடுத்துரு, அது நல்லது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்னா அதோட முடிஞ்சுது. அவங்களும் கொடுத்துருப்பான், அவங்களும் கிடைச்சிருக்கும். பட் அதே நேரத்தில் நம்மளுடைய ப்ராசஸ், நம்மளுடைய ஃபாலோ பண்ணுறது என்னென்னா ரத்தம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தியரியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது செய்தி காசு அவங்க மைண்டில் வச்சுக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோ ரத்தம் போட வேண்டியதில்லை. இந்த கேள்வி திரும்ப எப்போ எத்தனை தாட்டி கேட்டாலும் இந்த கேள்வி கேட்டால் திரும்பவுக்கும் இந்த மாதிரி தான் வரும். அதனால் அது பதிலுங்கிறது ரொம்ப எளிமையானது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இது நாம் ஃபாலோ பண்ணுறோம். ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஏற்றுக்கொள்ளலைன்னா கண்ணதாசன் மாரிலாம் தூற்றுவோர் தூற்றுவோர் தூற்றட்டும், புழுதிவாரி இயேசுவோர் இயேசட்டும். நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கான காசு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இடையில போட்டணும். நீ பிளட் டொனேஷன் பண்ணு, எனக்கு கூட 10 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தா சொல்லு, இல்லைன்னா 10 பேரை அனுப்பி வை, இல்லைன்னா நாங்களாவது அனுப்பி வைக்கிறோம், அப்பப்போ வந்து நீ பிளட் கொடுத்துட்டு போ அப்படிங்களாம். அதனால வந்து நம்முடைய கருத்தில் நாம் தெளிவாக இருப்போம், அவ்வளோதான். மற்றவர்கள் சொல்லும்போது எடுத்து சொல்லுவோம், ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சொல்லலாம். இல்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய கருத்து நியாயமானது அப்படிங்கிறதே அனுப்பிடலாம். அந்த அந்த சர்ச்சைக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் திரும்ப எதுக்காக சொல்கிறேன்னா, சிறுதெய்வ வழிவம் திரும்ப ஒரு பிரச்சனை. நான் சிறுதெய்வ வழிவங்கள்ங்கிறது தமிழர்கள் அந்த முறை இருக்கு இல்லையா, தமிழ் முறை மறை எப்படி வந்து வருதுன்னா பண்பாடு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், இது பண்பாடாக இருக்குது, இது நாகரிகம், இது கலாச்சாரம் அப்படிங்கிற கலாச்சாரம்ங்கிறதுடைய நம்ம தமிழில் வந்து பண்பாடுங்கிறோம். பண்பாடு அப்படிங்கிறத எதை சொல்கிறார்கள், மனிதர்களுக்கு பயன்படுவதே கால வழக்கில் பண்பாடாக மாறுகிறது. அப்படிங்கும்பொழுது சிறு தெய்வத்தை ஏன் வந்து கடவுளுக்கு சமமாக வணங்குகிறார்கள் அப்படிங்கிற பொருளில் கடவுளுக்கு சமமாக மதிக்கிறார்கள் அப்படின்னாக்க, மக்களுக்காக தன்னையே தியாகம் செய்தவர்கள் கடவுளுக்கு சமமான நிலையில் தமிழர்கள் போற்றி பாதுகாத்தனர், மதித்தனர் என்பதற்காக அந்த இடத்த சொல்கிறேன். அதை தெளிவாக சொல்லிடுவோம். அப்போது சொல்லுகின்ற பொழுது ஒரு கடவுள் சார்ந்து வழிபாட்டு முறையை சார்ந்து தமிழர்கள் எடுக்கின்ற முறையெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்காகவே இருக்கும். அதில் வந்து இந்த தீர்த்தவாரி அப்படின்ட்டு இப்போ நிறையா வந்து ஃபேமஸாக இடையில வருது. ஒவ்வொரு ஊருக்கும் தீர்த்தவாரி வச்சு பண்ணினாங்க. கோயில் அங்கே இருக்கிற சாமி வந்து நீராட்டிட்டு பண்ணாங்க. ஆக்சுவலி தீர்த்தவாரி என்று தமிழர்கள் எப்படி வைக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு ஆறு கடந்து போகிறது, நதி ஆறுலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் ஆறு தான். கடைமடை கோடியில் இருக்கு இல்லையா, அங்கே கடைமடை கோடியில் ஃபுல்லாக வந்த பிறகு முழுமையாக நிறைஞ்சி அங்கே இருக்கிற வயல்வெளிலாம் நிறைஞ்சி தண்ணிலாம் வந்த பிறகு இங்கே தண்ணி வந்துருச்சு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு அங்கே போய் இருக்கணுன்ட்டு சொல்ல முடியாது. அப்போ அங்கங்கே கட்டிக்குங்க, அணை கட்டிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால இங்கே ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை எடுத்து நீராட்டிட்டு அங்கே விசேஷமாக நடத்துவாங்க. அப்போ ஒரு விசேஷமும் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் மாதிரி ஒரு திருவிழா நடக்கின்ற பொழுது இங்கே கடைமடை பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை தெரிவிப்பதற்காக தீர்த்தவாரி அமைக்கப்பட்டது. அப்போது கடவுளுடைய வழிபாடு என்பது மக்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் விவசாயத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் அதை போற்றி வளர்க்கக்கூடியதற்காகவும் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்குமாக அந்த முறைகளை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போ எடுத்தோடனே தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சொல்லும்போது க்ரௌடாக இருப்பாங்க, இந்த செய்தி ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறது. அதே மாதிரி
ஐப்பசி கார்த்திகை விளக்கு ஏற்றுதல்ல தெய்வ தன்மை இருக்கிறது. கூடவே அவர்கள் சொல்லுகின்ற விஷயம்னா வீட்டை சுற்றி அப்போ விளக்கு வைப்பாங்க. அது ஐப்பசி கார்த்திகை இந்த மழை பொழிகின்ற நாளில் குளிராக இருக்கின்ற காலகட்டத்தில் வீட்டை சுற்றி விளக்குகள் வைப்பாங்க. அதை வைக்கிறதுக்கான அடிப்படை காரணம் தமிழர்களுடைய மறையில் சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த குளிர்காலத்தில் அதிகமாக பூச்சிகள் வண்டுகள் வந்து உற்பத்தி ஆகும், புதிதாக உற்பத்தி ஆகும். அப்படி வருகின்ற பூச்சிகள் வண்டுகள் என்பது நேரடியாக வீட்டில் வரும். அப்போ கூரை தானே, காட்டுப்பகுதி வயல் பகுதியில் இருக்கும், கூரையார் வரும்பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு முன்னாடியே இருந்து இந்த விளக்குனா விளக்குலேயே இருந்துடும், விளக்கை சுற்றி வெளிச்சத்தில் இருக்கும்பொழுது அப்போ அது அங்கேயே சுற்றி அது கூடயே இருக்கும், அல்லது அந்த தீபத்தில் வந்து அடிபட்டு இறந்துடும். அப்போ இந்த பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக வீட்டை சுற்றி அல்லது அதிகமாக விளக்குகள் வைக்கப்படுகிறது என்ற இந்த கருத்தியல் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளின் அருளால், கடவுளினுடைய பெயரால் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக வைக்கப்பட்ட வழிபாட்டு முறை என்பது கடவுளுக்கான வழிபாடு முறையாக தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில் மிக தெளிவாகவும் ஆதாரபூர்வமாகவும் அவர்கள் ஏன் செய்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி மக்களுடைய பயன்பாடு இருக்கும். மக்கள் போற்றிப்பாது அது கடவுளுக்கு அப்படிங்கிறது மக்கள் நன்றாக வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய வாழ்த்தும் அதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்தியை சொல்லப்படுகிறது. அப்போ அடிப்படையில் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, மக்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. மக்கள் வாழ்கின்ற பொழுது மக்களுடைய நல்வாழ்வு மூலம் இறைவனை வணங்குறது அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. அப்புறம் காலப்போக்கில் தான் இந்த சிறுதெய்வ வழிபாட்டில் ஒரு கவிதை ஆர்வமாக ஒருத்தர் எழுதியிருந்தான். அதாவது, எங்கள் ஊரில் இருக்கின்ற எல்லைச்சாமிகள் எல்லோரும் ஊருக்கு வெளியேயே நின்று கொண்டு எங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள். காலகாலமாக இடையில் வந்த சாமிகள் எல்லாமே ஊரின் நடுவில் இருந்து கொண்டு எங்களுடைய சாமிகளை வெளியே அனுப்பிவிட்டார்கள். வெளியில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட 6 கால பூஜைகள், 8 கால பூஜைகள், மக்கள் எல்லாம் எல்லைச்சாமியை மறந்து நடுவில் இருக்கக்கூடிய புதிய தெய்வங்களை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் தலை உடைந்து சிதிலமடைந்து கோயில் என்றே சொல்ல முடியாத கடைசியாக ஒரு கல்லோடு இந்த மக்களையும் ஊரையும் காத்து கொண்டிருக்கிறார் எங்கள் ஊர் எல்லைச்சாமி அப்படின்னு முடியும். அப்போ அந்த எல்லைச்சாமி அப்படிங்கிறது கோயில் என்பது பெரும்பாலும் ஊரினுடைய கடைசியில். அதுக்கப்புறம் அம்மன் முக்கியமான சிலைகள் மட்டும் தமிழர்கள் வந்து ஊரின் நடுவில் இருக்கக்கூடியது எந்த கோயில், யாரை வைக்க வேண்டும், அங்களுடைய எனர்ஜிங்கிறது எப்படி வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மேக்சிமம் ஊருக்கு வெளியில் தான் வைப்பாங்க, ஊருக்கு வெளியிலே கொண்டு போய் வைக்கிறது. அது மாதிரி வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. எந்த காலத்தில் 12 மாதத்தில் எந்தெந்த மாதத்தில் யார் யாரை வணங்க வேண்டும், அப்பொழுது என்ன உணவுகள் பரிமாறப்பட வேண்டும், கும்பிடுறதுக்கான நேரம் உள்பட லோகேஷ் நன்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த நேரத்தில் கும்பிடணும், ஏன் கும்பிட வேண்டும், எந்த இடத்துல வணங்கப்பட வேண்டும், இது வந்து எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு 10 ஆண்டுகள் முன்பு சேனலில் வந்து டேக் ஆஃப் பண்ணப்போ இது தொடர்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்னும் ஒரு செய்தியும் கூட சொல்லணும். இந்த வழிபாட்டு முறைகளும் அதற்குள் இருக்கின்ற பயன்பாடுகளையும் வந்து தனி ஆவணப்படுத்துகின்ற அளவுக்கு புத்தகம் அப்போ நான் படித்தேன். ஏன் படித்தேன் அப்படிங்கிறதும், நான் படித்தேன் அப்படிங்கிறத பிற்பாடு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இவங்க மேடம் சொன்னேன் இல்லையா, அவங்க என்கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ கரூர் சித்தரின் கைப்பிடித்து வளர்ந்த குழந்தை, 14 ஜென்மனுக்கு முன்பாக கரூர் சித்தரினுடைய கைப்பிடித்து வளர்ந்த குழந்தை, உன்னுடைய தந்தையார் இறைவனையும் உமையவளையும் கனவில் பார்த்த பொழுதும் கூட நீ நேரில் பார்த்த தரிசனம் பெற்ற வாய்ப்பை பெற்றவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கரூர் சித்தர் கூட இருந்ததுக்கான ஃபீலிங் எனக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானம் வந்ததாகவோ இல்லை அப்படி ஒன்று இருக்கிறதாவோ எனக்கு இன்றைக்கும் கூட அந்த காசுங்கிறது நம்ம அப்படி இருந்தோம் அப்படிங்கிற பெரிய ஒரு சிலிர்ப்பு இருக்குது. அந்த ஒரு பக்திமயமான போற்றக்கூடிய அந்த உணர்வு இருக்குது. ஆனாலும் அது அந்த மாதிரிலாம் நம்மளும் இருந்திருப்போம் அப்படிங்கிற இதில் அது டவுட்டாகவே இருந்துட்டு இருந்தது. அப்புறம் சார்கிட்ட பேசும்போது அது கரெக்டு, அது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நான் நிறைய கேட்டப்போ சொன்னாங்க, என்னுடைய அப்போனா நான் சொல்லுவாங்களே ஜோசியத்தில், இப்போ நான் இந்த மாதிரியாக இந்த ஜென்மத்தில் பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன், இப்போ எப்படி இருக்கேன், அப்போ விட்டுரு, நமக்கு தெரியாது. 14, 20, 25, 50ன்னா நம்ம போய் பார்க்க முடியும், அது தெரியாது.
அவங்க சொன்னா ஏற்றுக்கலாம். பட் இப்போ ப்ரெசென்ட்டில் சொன்னாக்க வெரிஃபை பண்ணிக்கலாம்ல. இப்போ ப்ரெசென்ட் சொல்லுங்க அப்படின்னப்போ அப்போ சொன்னாங்க, உன்னுடைய நீ பிறந்திருக்கிற ஊர் அப்படிங்கும்போது அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, அதாவது சேர பாண்டிய மன்னன் கட்டி எழுப்பிய கோயில் கட்டி முடிக்கப்படாமல் இருந்த சூழல்ல நீ அரசாட்சி ஏற்பதற்கு முதல்ல கட்டப்பட்ட கோயில் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் நீங்க பிறந்திருக்கணும் அப்படின்னாங்க. அது கரெக்ட். எங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு, மாபெரும் சிவாலயம். அது வந்து சேரர்களும் பாண்டியர்களும் கட்டி ஆரம்பிச்சு நிறுத்தின பிறகு தான் அந்த இது கட்டப்பட்டது. அந்த அப்புறம் சொன்னாங்க உன்னுடைய பேர் இந்த மாதிரி இருக்கும், நம்ம கல்வெட்டில் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அங்கே பார்க்கல, அது தெரியும். ஷூராக நான் இருக்கிற ஊருக்கு அவங்க வந்துட முடியாது. பட் அந்த பேர் சொன்னாங்க. இருக்குது, கரெக்ட். அது ஒருவேளை இருக்கலாம், இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம் மேபி. அப்படி சொல்லும் பொழுது அப்போ சொல்லியிருந்தாங்க, அப்போ 14வது ஜென்மத்தில் சொன்ன இப்போ அப்பவே நம்ம அப்படிதான் இருந்திருக்கோம். 16 வயது கிட்டத்தட்ட நீங்க வந்து கடவுள் பக்கமே போனதில் இல்லை. ஆனால் அதன் பிறகு வந்து மாற்றமடைந்து முழுமையாக அந்த இடத்துல டிராவல் ஆயிருக்கீங்க. பட் இந்த இது வந்து மற்ற விட உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இறை வழிபாடு அப்படிங்கிறதும் அதனை போற்றி பாதுகாத்தலும் வளர்த்தலுக்குமான சூழல் உங்களை அறியாமலே வளர்ந்து கொண்டிருக்கும், வரும் அப்படின்னாங்க. அது நமக்கு அவங்க சொன்னப்ப அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு லைவ் வந்து பண்ணோம். லைவ் பண்ணும் பொழுது சேனலில் லைவ் பண்ணுறோம். லைவ் பண்ணுறதுல என்ன நடந்ததுன்னா, ஒரு புதுசாக ஒரு பெரிய கோயில் கட்டிருக்காங்க. கட்டும்போது அதில் வந்து கும்பாபிஷேகம் முதல்ல நடத்துகிறாங்க. நடத்தும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் சார், இது மாதிரி லைவ் பண்ணணும். ஒரு 12 பேர் 4 மணிக்கு அந்த பூஜை ஆரம்பிக்குது, 12 மணி வரை க்ரௌடெல்லாம் வரும். க்ரௌடெல்லாம் வந்து முடிக்கிறது 12 மணி வரை, கிட்டத்தட்ட 8 4 டு 6 மணி நேரம். 4 மணிலேருந்து 12 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து லைவ் போயிட்டு இருக்கும். ரெண்டுலேயுமே சேனல் ஜிஇசி அண்டு சேனல் நியூஸ் சேனல் ரெண்டுலேயுமே லைவ் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேத விற்பனர்கள் ப்ளஸ் வந்து இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் யாராக இருக்காங்களோ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா சரின்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. பாலிடிக்ஸ் அப்படின்னா பேசுகிறதுக்கு, சினிமா அப்படின்னா பேசுகிறதுக்கு, சீரியல், இந்த மாதிரி சாமியார் பூஜை புனஸ்காரங்கள், எல்லா மத வழிபாட்டுக்கும் தனியாக டீம். அந்தந்த டீம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சரின்ட்டு யார் ஆர்கனைஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணணுங்கிறத செட்பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரைடே வந்து கும்பாபிஷேகம், புது கோயில் கோயில் கும்பாபிஷேகம். அப்போ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து ப்ராசஸ் பேசுகிறோம், மீட்டிங் போட்டிருக்கோம். மீட்டிங் போட்டு யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணலாம். ஏன்னா டீம் மேக்ஸிமம் எல்லாமே அடுத்த ஃப்ரைடே எல்லாமே அங்கே போயிடுவாங்க. அப்போ இங்கே யார் இருக்கிறது, டோட்டலாக எல்லாமே அங்கே போகிறாங்க. முக்கியமான பர்சன் மட்டும் இங்கே இருப்பாங்க, அதை லீட் பண்ணுவாங்க, லைவ் போகும் அப்படின்னு பேசி முடிக்கிறோம். பேசி முடிச்சுட்டு சரி நான் நோட்டை எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி இது எல்லாம் பேச 12 பேர் இருக்காங்க, மாற்றி மாற்றி பேசிட்டு வருவாங்க, ஆங்கர் யார் பண்ணுறது அப்படின்னாங்க. சரி நமக்கு இது சம்மந்தம் இல்லை, நம்ம பாலிடிக்ஸ் ரேஞ்சு தான் போயிட்டுருக்கோம், இதில் வராது அப்படின்ட்டு நான் உட்காந்து எழுதினேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து நம்மளை கை கேட்டு, நான் கீழே எழுதிட்டு அங்கே இல்லை நம்மளை கை கேட்டுருக்காங்க. அப்புறம் சொன்னார் நீயே பண்ணிடுனாங்க. என்னது கோயில் கும்பாபிஷேகத்தில் நடுவராக நான் சொன்னேன் இதில் நமக்கு அதிகமாக ஒன்றுமே தெரியாது, மற்றதுனா பேசிடலாம், இது கும்பாபிஷேகத்தில் போய் நம்ம என்ன பேசுறது அப்படின்னா. அப்புறம் அவர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், அவங்க 12 பேர் வருவாங்க இல்லையா, அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, மாற்றி மாற்றி பேச விட்டுக்கிட்டு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வேறு வழி இல்லை, ஏன்னா எல்லாருமே அங்கே கோயிலுக்கு போகணுங்கிறதுனால சரி நீங்கள் இருந்துருங்கன்னாங்க. அதில் என்னுடைய விஷயங்கள் எப்படி நான் எடுப்பேன் அப்படின்னா, அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா, அரசியல் யார் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட எது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேனோ அந்த கேள்வி தான் அவங்கள்ட்ட கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் கேட்கணும். ஆன்மீகம் என்று வருகிற பொழுது யாருக்கு எது தெரிகிறதோ அதைத்தான் நான் கேட்பேன், ஏன்னா அது முக்கியமானது. ஸோ யாரிடம் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் யார் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க, எதிரில் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களிடமிருந்து எதை பெற வேண்டும். ஒருத்த பேச விட்டால் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனாலும் அந்த குறித்த நேரத்தில் எது மக்களுக்கு தேவை, அந்த டாப்பிக்கில் எது தேவை அப்படிங்கிறத அவங்கள்ட்ட இருந்து என்ன இருக்குதோ அதை வாங்கி கொடுக்க வேண்டியது அஸ் ஆங்கரோட முக்கியமான ரோல் அப்படிங்கிறது. யாரிடமிருந்து எதை வாங்கி அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பர்டிகுலர் மட்டும் கொடுக்கணும், அந்த போர்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது சப்போஸ் நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னால சம்படி ஸ்டெல்லிங், நீங்கள் அடிக்கடி குறுக்க பேசுகிறீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலை அப்படி குறுக்க அவங்கள பாய்காட் பண்ணுங்கிறதுல பேச மாட்டேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர்களுக்குள்
எந்த சொல்லாத அவர்கள் சொல்லாத ஆனால் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கருத்து இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிகின்ற பொழுது அதை எப்படி வாங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் அந்த கிராஸ் கொஸ்டினே போவேன். அதனால இந்த யாரிடம் எதை எப்படி கேட்டு எப்படி அந்த பதிலை பெறுவது அப்படிங்கிறதுனால எனக்கு ஆங்கரிங்கிறது வரும். அதனால தான் அவர் எந்த சுச்சுவேஷனாலும் ரொம்ப கிரிட்டிக்கலாக டக்குன்னு நீங்கள் ஆங்கரிங் பண்ணணும். ஏன்னாக்க என்ன இப்போ சப்போஸ் ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ எல்லாருமே எதுவும் பேசலைன்னா கூட டேக் ஆஃப் பண்ணிவிடுவேன் நான். ஏன்னா அந்த மாதிரி நிறையா தடவை மாட்டிக்கிட்டேன். லைவில் இந்த மாதிரி தான் சொன்னாங்க, சும்மா உட்காந்துட்டு பேசுனாங்க. உட்காந்துட்டு பேச நல்லா மழை, 4 பேர் வருவாங்கன்ட்டு நான் ஒன்றும் சரி இவங்கள பேச அவங்கள பேச சொல்லிட்டு நான் போயிட்டு உட்காந்துட்டேன். அங்கே போய் உட்காந்துட்டா ஃபர்ஸ்ட்டில் மழை பெஞ்சுன்னு இவரும் வரல, அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களும் வரல, 4 பேருமே வரல. நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். ஃபோன் அடிச்சு பார்த்தா ஒருத்தர் வந்து வண்டி வரலன்றாரு, ஒருத்தர் பயங்கர மழையா இருக்குங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு, எங்க ஒய்ஃபு போக வேண்டாங்கிறாங்க சார். ஐயோ, ஓட்டுற நான் தான் ஏன் பேசினேன், நீ தான் வரலன்னு சொல்லணும். அட்லீஸ்ட் நான் வரல சார்னா சொல்லலாம், எங்க வீட்டில் போவானான்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா ஒரு 10-15 நிமிஷம் கிட்டத்தட்ட போனா அப்புறம் எனக்கு கமெண்ட் வருது, சார் யாருமே வரமாட்டாங்கண்ணா. யாருமே வரமாட்டாங்கன்னு எப்படா 1 மணி நேரத்தை ஓட்டுறது அப்படின்னு எதையாவது பேசணும். எதையாவது திடீர்னு எப்படி பேச முடியும்? ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாப்பிக்கை தாண்டி போக முடியாது. அப்புறம் முடிவு பண்ண இது சரிப்பட்டு வராது. யாரு எப்போ எந்த நேரத்தில் கட்டிட்டு போவாங்கன்னு தெரியாது. அப்போ நாம முதல்ல ப்ரிப்ரேஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது. யார் வந்தாலும் வரலனாலும் சரி, இத்தனை மணி நேரம்னா அத்தனை மணி நேரத்துக்கான ப்ரிப்ரேஷன்ஸு அப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியும். அத்தனை பேர் வந்தாலும் சரி நான் ரெடி பண்ணிவிடுவேன். அப்போது அதனால தான் வந்து துணிஞ்சு நமக்கு கொடுத்துருவாங்க. எவனும் வரலன்னா நம்பால பேசிடுவாங்க, நம்பால ஏதாவது பேசிடுவார் அப்படிங்கிறதுனால நீ லைவ் போயிடு அப்படின்ட்டாங்க. அப்போதான் முதல்ல தமிழ் மறை அப்படிங்கும்பொழுது ஒரு கோயில் ஏன் கட்டப்பட வேண்டும், எந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும், அந்த இடத்துல கட்டப்படுகின்ற எனர்ஜி பக்காவாக பண்ணுவாங்க. அந்த தமிழ் முறையில் படி இப்போ ஆகம விதின்றாங்க. அது ஆகம விதி அப்படிங்கிறதுக்கான அந்த டிபேட் இருக்கு. இதில் வந்து நான் பட்டவர்த்தனமாக அடிக்க முடியும். ஒரு கோயில் எப்படி கட்டப்படுகிறது, ஆகம விதி என்பது எதை சொல்லுகிறது, ஆகம விதியில் லைட்டே போடக்கூடாது, கரண்ட்டே வரக்கூடாது, டைரக்ட் லைட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் நிறைய இருக்குது. ஆகம விதிலாம் சொல்லணும்னா அது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். ஆகம விதி அப்படிங்கிறது என்ன, தமிழ் முறைப்படின்னா நீர் தெளித்து தான் எதையுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோயில் அப்படின்னாலும் தெய்வ வழிபாடுங்கிறது தமிழ் முறையில் வந்து நீர் தெளித்து. ஏன் தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா பயங்கரமான சயின்ஸ். அந்த போர்ஷன்ஸ் எப்படின்னா எனக்கு அந்த 1 மாதத்தில் அவங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே வாரத்தில் சொன்னாங்க, 1 வாரத்தில் நீங்கள் ஆங்கரிங் பண்ணுன்னா ஆங்கரிங் என்னால் பண்ண முடியும், பேச முடியும். பட் நான் என்ன பண்ணேன்னா, அப்போ கோயிலுங்கிறது எதுக்கு முதல்ல கட்டுறாங்க, கோயிலில் அப்படிங்கும்போது கும்பிடுறதுனால கடவுள் வந்து ஆசி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்த்தம் தெளிச்சோடனே உங்களுக்கு வந்து கடவுள் ஆசி புரிஞ்சிட்டாரு, உங்களுக்கு வந்து அந்த தீர்த்தம் தெளிச்சோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நடக்குது? ஒருத்தர் 2 பேர் தலையாட்டுறாங்க, ஆமாம் ஆமாம் நடந்தது நான் போனதுன்னு நடந்தது. அப்புறம் 3/4 பேர் நடக்கலாங்கிறான். நடக்கணும்னா எல்லாத்துக்குமே தானே நடக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் நடக்குது, ஒருத்தருக்கு மட்டும் நடக்கல அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்க முடியாது. நடக்குதுன்னா பர்ஃபெக்ட் 100% டு கெட் ஆல் த பர்சன்ஸ் எ பிளெஸிங் ஃப்ரம் த காட். கண்டிப்பாக அவர்கிட்ட காட் பிளெஸிங் எல்லாருக்குமே வரும். அப்போ ஒருனா அது வந்து மனநிலையை பொறுத்ததாக இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு மனசு மாறுது, அதனால் அவங்க வந்தாலும் வரலனா கூட நடக்கலாம். அப்போது ஒரு செய்தி நடக்க வேண்டும், இறையருள் ஒருத்தருக்கு இந்த இதுக்கு நடக்குன்னா 100% அந்த இதுக்கு நடக்கணும். அப்போது இது எப்படி கட்டப்படுகிறது, கோயில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, அதில் இறையருள் எப்படி வந்து எல்லாத்துக்கும் போகுது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அது அந்த ஒன் வீக்கில் கிட்டத்தட்ட படுது. அப்புறம் சூலம் நடுறது இருக்கு இல்லையா, சூலம் அந்த பிஹைண்ட் தட் சயின்ஸ், அது இருக்கக்கூடிய சயின்ஸ் இருக்கு இல்லையா. சூலம்ங்கிறது திரிசூலம். திரிசூலம்ங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் பயன்படுத்திய திரிகடுகம் திரிசூலம்லாம் தமிழர்கள் பயன்படுத்தின வார்த்தை. 1 2 3 திரிகடுகம், அதாவது பல மொழிகளினுடைய வேர்ச்சொல். சப்போஸ் முடிஞ்ச பாருங்க, வேர்ட் ஆஃப் ஆரிஜின் ஒரு டிக்ஷனரி இருக்குது. இப்போ டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி மாதிரி வேர்ட் ஆஃப் ஆரிஜின் ஒரு மொழிகளுடைய வேர்ச்சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான அகராதி இருக்குது. அப்போ ஒரு சொல்லும் இருக்குல்ல, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையினுடைய மூலச்சொல் இதிலிருந்து எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு மொழிக்குமாக இருக்குது. எல்லா மொழிகளுக்கும் வேற மொழியிலேருந்து எங்கே வந்து வேர்ச்சொல் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற டிக்ஷனரி இருக்குது. பட் தமிழுங்கிறது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய ஒவ்வொரு செயல்களில் இருந்துமே எடுக்கப்பட்டு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை பிரித்தா அதுக்கான காசு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம்.
தெய்வ வழிபாடுங்கிறது இல்லையா, நீங்க வந்து இறையருள் பெறணும், இல்லை கடவுளோட சக்தி பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப பிரயாத்தனம்லாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த முறை இருக்கு இல்லையா, வழிபாட்டு முறை எப்படி இருக்கிறது, அதுக்கு எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த ஆற்றல் என்பதை எப்படி உள்வாங்க முடியுங்கிறது அந்த வழிபாட்டு முறைகளும் அதுக்கான காரணங்களும் எப்படி கும்பிடணுங்கிறதும் எல்லாத்தையுமே வெரி கிளியரா சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அந்த திரிசூலம்ங்கிற திரிங்கிறது அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி அது ஹில் ஸ்டேஷன் மலைப்பகுதி அப்படிங்கிறது கல் என்பதிலிருந்து கில், அந்த மாதிரி நிறைய இருக்கு வார்த்தைகள், தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு போன வார்த்தைகள் மட்டும். அதே மாதிரி வழிபாட்டு முறைகள் இருக்கு இல்லையா, வழிபாட்டு முறைகள் எப்படி போயிருக்குது அப்படிங்கிறது, ஏன் வழிபட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், இது வந்து சொல்லப்பட்ட முறை. அதில் இருக்க சயின்ஸாக வந்து அப்போ வந்து எனர்ஜி பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத பற்றி அவங்க சொல்லலை. வழிபாட்டு முறை, ஒரு ஆற்றல் எப்படி ஒருவருக்கு உள்வாங்கப்படுகிறது, சக்தி எப்படி வருது அப்படிங்கிறது. அதில் வந்து அந்த பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட திரிசூலத்துக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. பஞ்சசூலத்துனா அந்த 5 லோகங்களும் 5 பஞ்சலோகம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சலோகம் எத்தனை பர்சன்டேஜில் இருந்து எப்படி அந்த திரிசூலம் வடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அந்த வடிக்கப்பட்ட சூலம் எவ்வளவு ஆழத்திற்கு பூமியில் இருக்க வேண்டும், அதனுடைய கோணம் இருக்குது, அந்த திரிசூலத்துக்கு இல்லையா ஆங்கிள் இருக்குது, அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது 45 45 கரெக்டாக டிகிரி. அதை அதை எப்படி காசு எடுக்கிறாங்கன்னா, காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியை அதில் கொண்டு வராங்க. அதில் வந்து அதை அந்த இடத்துட்ட அவங்க சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா காமா மூன்றையும் வச்சு அந்த எனர்ஜியை வந்து பாஸ் பண்ணுறதுக்கும் எந்த நேரத்தில் படைக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கோட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அந்த நேரத்தில் படைக்கப்படுகின்ற நேரம், கோயிலில் போய் கும்பிடுற நேரமும், அப்போ வந்து போகும்போது வந்து சூலத்தை கும்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கும்போதும் அந்த இடத்துல எனர்ஜி எப்படி பாஸ் ஆகுதுன்னா, இந்த அதில் வந்து இது இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போனோம்னா, பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா, பஞ்சாங்கம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட பஞ்சாங்கம். அதை தான் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. அதும்போது வெரி கிளியரா இன்னைக்கு இந்த நேரத்தில் மழை வரும், ஆக்சிடென்ட் உள்பட எழுதியிருந்தாங்க. ஏற்கனவே பார்க்கும்போது டாக்டர் சார் நானும் வந்து பேசும்போது பஞ்சாங்கத்தை பற்றி ரிவ்யூ பண்ணும்பொழுது, கேரளாவில் வந்து இந்த படகு விபத்தில் போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் படகு விபத்தில் எத்தனை பேர் இறக்குறாங்க இல்லையா, படகு விபத்துக்கு முன்பே எழுதியிருந்தாங்க. இந்த பஞ்சாங்கிறது 1 இயருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த பஞ்சாங்கம் 1 இயருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 5000 வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்டது. அதிலிருந்து தான் ஒவ்வொரு வருஷத்துக்காக எழுதுறாங்க. அதில் வந்து அவங்க போட்டிருக்காங்க படகு விபத்தில் எத்தனை பேர் இறப்பாங்க அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. கேரளாங்கிற பகுதியை சொல்லலை, ஆனாலும் கூட அந்த கோட் பண்ணி போட்டிருக்காங்க. தக்காளி விலை ஏறுறது உள்பட அவன் போட்டிருக்கான் பஞ்சாங்கத்தில். தக்காளி விலை ஏறுமையான்னு தக்காளி விலை உயரும்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கான். எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளும் விலையை ஏற்றுறதை அப்போ போட்டிருக்காங்க. அப்போது இது எப்படி வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போது தக்காளின்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு அப்போ தெரியாது. பட் அது போட்டிருக்காங்க, அந்த பெயர் போட்டு தக்காளி விலை உயரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இந்த இது ஒரு மரணம், ஒரு தலைவருடைய மரணம், துர்மரணம் அப்படிங்கிறது எப்படி யாருன்னு பேர் போட்டாங்க, இது ஏற்படும். அப்புறம் வெற்றி தோல்வி, இது எல்லாத்தையுமே பகுத்து சொல்லியிருக்காங்க. அப்போது அறிவியல் சார்ந்த நம்முடைய வழிபாட்டு முறைங்கிறது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம வந்து மிக எளிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் டாக்டர் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீஃப் டாக்டர் வந்துருக்காங்க. வகுப்பு தொடரும். நன்றி, வணக்கம். நன்றியா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் 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 ஐயா. வணக்கம் சார். வணக்கம் காலை வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு துலாபாரத்தை பத்தி பேசணும், அதில் கண்டினியூட்டி இன்னைக்கு பண்ணிடுவோம். துலாபாரம் அப்படின்றது வந்து இந்து மதத்தில் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமான கோயில்களில் துலாபாரம் இருக்கும். அந்த துலாபாரத்தில் வந்து யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது துன்பம், ஏதாவது கஷ்டம், அது போகணும் அப்படின்றதுக்காக அந்த போய் துலாபாரத்தை உட்காந்து எடை வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. கேரளாவில் வந்து ஒரு குறுநில மன்னருக்கு பிரச்சனை, அவரோட குழந்தைக்கு விஷுவல் வரலையாம் பாருங்க. வருதா? பார்த்துக்கோங்க. வீடியோ தெரியுதா? இப்ப வருதுங்க. வீடியோ ஆடியோ ரெண்டுமே ஓகேவா? ஓகேங்க ஐயா. ப்ரொசீட் பண்ணலாமா?
பண்ணலாம் ஐயா. ஓகே. கேரளாவில் ஒரு ஒரு குறுநில மன்னர், அரசர், குட்டி அரசர் அவர். அந்த அரசருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுது. அவர் ஆஸ்தான வைத்தியர்கள்லாம் வராங்க, என்னென்ன பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்ன என்ன பண்ணியும் ஒன்றும் க்யூர் ஆகலை. என்ன பண்ணியும் க்யூர் ஆகலை. அப்புறம் கடைசியில் பல்வேறு பக்கத்து இருக்கிற நாட்டு ஆஸ்தான அந்த மருத்துவர்கள் இருப்பாங்களே, அங்கேயெல்லாம் கேட்குறாங்க. எங்கே கேட்டாலும் யாருக்குமே ஒரு சொல்யூஷனே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அவர் கனவுல கடவுள் வராரு. அரசருடைய கனவுல கடவுள் வராரு. நீ உன் குழந்தைக்கு வந்து துலாபாரத்தில் எடைக்கு எடை போடு அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன் வந்து அவர் சொல்கிறார். குருவாயூரப்பன் தான் அவருக்கு கனவுல வந்து குருவாயூரப்பன் சொல்கிறார். நாம் வந்து கடவுளை எப்படி நினைக்கிறோமோ, கடவுளை எந்த மாதிரி வணங்குறோமோ, கடவுள் இப்படி இருப்பார்னு நினைக்கிறோமோ அந்த ஃபார்மில் வருவார். கடவுள் இப்படி தான் இருப்பார்னு கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் இருப்பார், இப்படி தான் இருப்பார் கடவுள் நினச்சிட்டு இருக்கோம். பட் பகவான் பகவத்கீதையில் சொல்லுவார் பாருங்க, அந்த கோட் வரும். அதெல்லாம் நோட் பண்ணணும், பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும் பாயிண்ட். யார் என்ன எந்த மாதிரி நினைக்கிறார்களோ, யார் என்னை எந்த மாதிரி வணங்குறார்களோ, யார் என்னை எந்த மாதிரி உருவத்தில் இருப்பார்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நான் வருவேன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் எந்த ஃபார்முனா, நீங்கள் அவர் வந்து சிவனா பார்த்தா சிவனா வருவார், விஷ்ணுவை பார்த்தா விஷ்ணுவா வருவார், விநாயகரை பார்த்தா விநாயகரா வருவார். எந்த ஃபார்மில் பார்த்தாலும் வருவார். உருவமே அற்ற அல்லா அப்படின்னு நினைச்சாலும் அப்படியும் உருவமற்று வருவார். நீங்கள் அன்பா பார்த்தா அன்பவர். நீங்கள் எந்த உருவத்தில் எந்த நினப்பில் இறைவனை நினைச்சாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு உருவத்தில் பார்க்க தெரியல, இப்படி தான் இருப்பார், இப்படி தான் இருப்பார், இப்படி தான் இருப்பார்னு நினைக்கிறோம். அதனால தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலிஜன்ஸ். கடவுள் வந்து ஒன்று தான். அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அவர் உருவமற்றவர். அவருக்கு நான் உருவத்தை நாம தான் கொடுக்குறோம். நம்ம தான் எல்லாமே அவர் கொடுக்குறோம். கேரக்டர் நாம தான் பில்ட் பண்ணுறோம். இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அப்படி இருப்பார். அது எல்லாத்தையும் கடந்தவர் அவர். அப்போ அவருக்கு குருவாயூரப்பனாக வந்திருக்கிறார். அந்த குறுநில மன்னர் குருவாயூரப்பனாக வரார். வந்து நீ என் கோயிலுக்கு வந்து துலாபாரத்தில் உன் குழந்தைக்கு வச்சு எடைக்கு எடை இதை பண்ணுன்றார். பொற்காசை போடுன்றார். சரி போடுறாரு. அதே மாதிரி கனவு தெரிஞ்சு இப்போ நனவுக்கு வர்றாரு. வந்த பிறகு அதே மாதிரி கோயிலுக்கு போகிறாரு. அந்த குழந்தைய வச்சு எடைக்கடை பொற்காசு கொடுக்குறாரு. அந்த எடைக்கடை பொற்காசு கூட யார் கொடுக்கணும்னு சொல்கிறார். எடைக்கடை பொற்காசு வச்சு உனக்கு வேண்டப்பட்ட இவன் தெரிஞ்சவன், இவன் தெரிஞ்சவன், இவனுக்கெல்லாம் கொடு, அப்படி இல்லை. அந்த எடைக்கடை பொற்காசு போட்டு யார் யார் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி குழந்தைய கொண்டு வராங்க, எடைக்கடை வைக்கிறாங்க, பொற்காசு வைக்கிறாங்க. அந்த பொற்காசு யாருக்கு என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்குறாரு. குழந்தைக்கு நோய் சரியாக போயிடுச்சு. விதவுட் மெடிசன், விதவுட் எனி மெடிசன். எந்த மருந்து கொடுக்கல. பக்கத்து நாட்டு அந்த நாட்டு எல்லா வைத்தியர்களும். அது வந்து கேரளா வந்து ஆயுர்வேத மருத்துவத்துக்கு பேர் போனது. கேரளா வந்து இன்றைக்கும் இந்தியாவில் வந்து ஆயுர்வேதா ரொம்ப அதான் பொதுவாகவே ஆங்கில முறை மருத்துவத்தை குறைச்சி ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்துகிற ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு, கேரளா தான். பட் அதை ரெண்டும் தமிழ்நாடு கேரளா போகும்போது கேரளா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் அதுதான் இருக்குது. கேரளா கூட அதான் நம்பர் 1 வச்சுக்கலாம். தமிழ்நாடு கூட அது பிறகு தான். எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஆனால் கேட்டு போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அப்போது இன்றைக்கும் கூட ஆயுர்வேத மருத்துவம்னா கேரளாவில் தான் ரொம்ப அதிகம். எல்லா மருத்துவர்களும் பார்த்து கைவிட்ட பிறகு ஆயுர்வேத மருத்துவர்களும் என்னோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. கடைசியில் பகவான் குருவாயூரப்பன் வந்து அவருக்கு சொல்கிறாரு, துலாபாரத்தில் குழந்தையை வச்சு தங்க போடு, எடைக்கு எடை நாணயம் போடு, அந்த நாணயத்தை நான் சொல்கிறவங்களுக்கு கொடுன்றார். அதே மாதிரி துலாபாரம் அந்த குழந்தையை வச்சு அந்த இளவரசன் அந்த குழந்தையை வச்சு அதுக்கு எடைக்கடை நாணயம் எடுத்து அவர் சொல்கிற மாதிரி கொண்டாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. விதவுட் மெடிசன் அந்த குழந்தைக்கு நோய் சரியாக போச்சு. இது என்ன கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம்? ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நோய் எல்லாருமே கேட்பாங்க, ஒரு நோயை போக்குவரத்துக்கு மருந்து கொடுக்கணும். உடனே மருந்து. இன்னைக்கு சமுதாயம் மருந்துன்னு மாறி போயிடுச்சு. ஆனால் மருந்தே இல்லாமல் நோய்களை குணப்படுத்த முடியும்ன்றது நம்ம தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஹெச்டியும் அதுதான். முதல் பிஹெச்டி, ஃபஸ்ட்டு பிஹெச்டி அதுதான். க்யூரிங் த டிசீசஸ் விதவுட் மெடிசன்ஸ். மருந்தே இல்லாமல் நோய்களை குணப்படுத்த முடியுமா? பண்ண முடியும். நாம் அப்படி தப்பாக வளர்க்கப்பட்டு விட்டோம். அப்படியே எப்படி வளர்த்துட்டாங்க நம்மளை. மருந்து கொடுக்கும். அதான் அலோபதி வந்த பிறகு மருந்து டிபெண்ட் பண்ணி தான் வாழணுன்ற மாதிரி கொண்டுட்டாங்க. அலோபதி வரத்துக்கு முன்னாடியாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இருந்தது. உணவையே மருந்தாக சாப்பிட வேண்டும், மருந்தையே உணவாக சாப்பிட வேண்டும்ன்றது. ஆனால் இது அலோபதி உள்ளே வந்த பிறகு நீ மருந்தை சாப்பிட்டே ஆகணும், மருந்தோடு தான் வாழணுன்ற மாதிரி கொண்டுட்டாங்க. ஹவு டு லிவ் வித் டிசீசஸ் அப்படின்னு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹவு டு லிவ் வித் டிசீசஸ், நோய்களோடு வாழ்வது எப்படின்னு தான் கற்றுக் கொடுக்குறாங்க.
how to live without diseases, நோய்கள் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு மற்ற முறைகள் சொல்லிக் கொடுக்குது. நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம், நம்முடைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் இந்தியா மட்டும் இல்லை, த்ரூ அவுட் வேர்ல்டு, உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு முறைகள் இருக்கு. அப்படி எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய முறை வந்து இந்திய மண்ணிலே பிறந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம். இங்கே என்ன சொல்லப்படுகிற நோய்களே இல்லாமல் எப்படி வாழ்வது கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணல, நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல, அவ்வளோதான். இந்த நோய்களே இல்லாமல் வாழ்வது எப்படின்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் சொல்லி கொடுக்குது. அதை மீறி நோய் வந்தால் சரி பண்ணலான்னு சொல்லுது. அதை மீறி நோய் வந்தால் சரி பண்ணலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் இட் ஷூட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் இட் ஷூட். அதை உறுதிப்படுத்துகிறது. நோய்களே வராமல் வாழ முடியும். அப்படி நோய்கள் வந்தால் சரி பண்ணிக்கலாம். நான் அதை தான் சொல்லுவேன். ட்ரீட்மெண்ட் கியூரை ரெண்டாவதாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷனுக்காக செலவு பண்ணுங்க. அது குட் கர்மா. அகத்திய பெருமானுடைய பார்வையில் வந்து ப்ரிவென்ஷனுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது, நோய் வருமுன்னு தடுப்பதற்காக செலவு பண்ணுறது, இட் இஸ் எ குட் கர்மா. சுப செலவு. நோய் வந்த பிறகு அதுக்காக செலவு பண்ணுறது அசுப செலவு அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் பிரிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அது நீங்கள் ஃபைன் பண்ணுங்க. எல்லாரும் லிஸ்ட்டு போட்டு செலவுகள் அப்படியே எழுதிட்டு வாங்க. ஒரு மாத கடைசியில் அதை கால்குலேட் பண்ணுங்க. செலவுகளில் அசுப செலவுகள் கேரக்டரில் என்ன வருது, இந்த காலம்ல என்ன வருதுன்னு பாருங்க. அசுப செலவுகள் காலம் அப்படியே குறைச்சிட்டு வந்து 0 கொண்டு வந்து வரும். அது உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். லைஃப்பில் வந்து டார்கெட்டாக இருக்கும். அசுப செலவுன்னு ₹1 கூட வரக்கூடாது. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும். இது அசுப செலவா சுப செலவா அப்படின்னு வரும். அதை கேளுங்க, நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இந்த செல்ஃப் எவாலுவேஷன் நீங்களே போட்டு வந்துடணும். அப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஏதோ காரணத்தினால ஆரோக்கியம் போகுது. அப்போ மருந்தே இல்லாமல் நோய்களை குணப்படுத்திக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம். அதே தான் துலாபாரத்தில் போட்டு சரி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இதில் என்ன விஷயம் நம்ம கற்றுக்குறோம்? ஏன் வந்து எடை போடணும்? என்ன விஷயம்னா, பணம் வந்து நம்ம கொடுக்குறோம், வாங்குறோம். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பண்டமாற்று முறை இருந்தது, இப்போ கரன்சி சிஸ்டம் வந்துச்சு. இந்த கரன்சி சிஸ்டமும் கூட இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க. பண்டமாற்று முறை ஒரு காலம், கரன்சி நோட்டுகளை மாற்றிக்கொள்வது ஒரு காலம். இப்போ வந்து நோட்டே தேவையில்லை, மொபைல் இருந்தால் போதும், மொபைல்லையே நான் எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன், பேங்க்குக்கே போக தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன், நான் ஃபோன்பே பண்ணுறேன், ஜிபே பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், யூபிஐ சிஸ்டம் கொண்டு வந்து இப்படியே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இதுவும் ஒரு வகையான ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி தானே. கையில் பணம் கொடுக்கல, பணம் வாங்கலை, ஆனால் பணம் வருது போதும். இதுவும் ஒரு வகையான டிரான்சாக்ஷன் தான். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு வச்சுக்கலாம். எப்படியா இருந்தாலும் பணம் தான். எப்படியா இருந்தாலும் பணம் தான். நான் கூட சொல்லுவேன், சில பேருக்கு வந்து பணம் கொடுக்கும் பொழுது கேஷாக கொடுங்க. அப்போ கேஷாக கொடுக்குறதும், கார்டில் ஸ்வைப் பண்ணுறதும், ஆன்லைனில் பேமெண்ட் அனுப்புறதும் எல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் அந்த கேஷாக கொடுக்கும்பொழுது சில அது என்ன சொல்லுவோம், கர்ம பரிமாற்றங்களுக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி கார்டு மூலமாக பண்ணுற டிரான்சாக்ஷன் அப்போ இருக்கிற சில கர்ம பரிமாற்றங்களுக்கும், ஆன்லைனில் வந்து ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி முறைகள் அனுப்பும்போது இருக்கிற கருத்து பரிமாற்றங்கள் மாதிரி நம்ம பணப்பரிமாற்றம் பண்ணிக்கிறோம். ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கர்ம பரிமாற்றம் நடக்குது. அந்த கர்ம பரிமாற்றம் இங்கேயும் நடக்குது. பட் அது கேஷாக கொடுக்கும் பொழுதும் இந்த மாதிரி ஆன்லைனில் மாற்றும் போதும் சில 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 வித்தியாசங்கள் இருக்குது. அது நம்ம போக போக சொல்கிறோம். அந்த வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில டைமில் வந்து கேஷாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு செக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஆன்லைனில் பண்ணுங்க. அது கூட அந்த கர்மாவினுடைய செயல்பாட்டை பொறுத்து, கர்மாவினுடைய தேவையை பொறுத்து, அந்த கர்மா எப்படி யூட்டிலைஸ் பண்ணுன்ற பொறுத்து மாறும். வடபழனியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, கார்பரேட் ஹாஸ்பிட்டல், இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆனவங்க இங்கே வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, இங்கே எதாவது பேமெண்ட் பண்ணணும்னா இங்கே எப்படி வேணாலும் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவோம். கேஷாகவும் பண்ணலாம், கார்ட்லேயும் பண்ணலாம், இல்லை ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணுங்கன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் சில இடத்துக்கெல்லாம் போனால் அவங்க ஒன்லி கேஷ் மட்டும்தான் கேட்குறாங்க சார், ஒன்லி கேஷ் மட்டும் தான் கேட்குறாங்க. எத்தனை லேக்ஸ், 5 lakhs 10 lakhsனாலும் ஒன்லி கேஷாக தான் கொடுக்கணும், அதர் ஃபார்மில் வாங்க மாட்டேன்றாங்க சார். நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், இல்லை நீங்கள் கேஷாக தான் கொடுக்கணுன்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் என்னென்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்டாமல் இருக்கிறதுக்காக, அது இது அக்கௌண்ட்டில் வந்துட்டாக்க அவங்களுக்கு வந்து அக்கௌண்டிங்கில் கொண்டு வரணும், ஐடிக்கு போகணும், ஐடி கட்டணும், அது கணக்கு சொல்லணும், ஜிஎஸ்டி கணக்கு சொல்லணும், ஐடி கணக்கு சொல்லணும். அதுக்காக அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கேஷாக கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க சார்.
எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆன்லைனில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது எங்களுக்கு கேஷாக தான் கொடுக்கணும்னு. கேஷாக கொடுத்து தான் கேஷாக வாங்குறாங்க. நிறைய 2-3 ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி சொன்னாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் போனேன், இவ்வளோ கேட்டாங்க 5 லேக்ஸ் 10 லேக்ஸ் 15 லேக்ஸ். பட் எதுவாக இருந்தாலும் கொண்டு போய் கேஷாக தான் கொடுக்கணும், என்ன அதர்வைஸ் வாங்க மாட்டேன்ட்டாங்க சார். அது அவங்களுடைய இது. அது அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இன்கம் டேக்ஸு அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த ஃபார்மில் வேணாலும் கட்டுங்க. கேஷாக கொடுக்குங்களா கொடுங்க, செக்காக கொடுக்குங்களா கொடுங்க, வேறு எந்த ஃபார்மில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா பண்ணுங்க, எதுனா பண்ணிக்க. நம்ம இதில் அப்படி நம்ம கர்மா பற்றி பேசுகிறோம். இன்கம் டேக்ஸ் ஏமாத்துறது கூட ஒரு வகையான கர்மா தான். அது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்படி லஞ்சம் வாங்குவது தவறு குற்றம் இருந்தாலும், லஞ்சத்தை வாங்குறதும் தவறு, கொடுக்குறதும் தவறு குற்றம் அப்படின்னாலும், வாங்கிட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அது நடந்து தான் இருக்குது. சாதாரண குடிமகன் அரசாங்கத்தை நடத்துகிறவங்க வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்குது. அது யாரும் மாற்ற முடியாது. சும்மா அப்படி சொல்லிக்கலாம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் வாங்க மாட்டோம். சட்டத்தை போடுறவனும் லஞ்சம் வாங்குறான், சட்டத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணுன்றானே அவனும் லஞ்சம் வாங்குறான். அது மாற்று கருத்து இல்லை. அது போயிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம். அப்போ அது ஒரு தவறு, அது ஒரு குற்றம், அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அது அரசாங்கம் செஞ்சாலும் சரி, மந்திரி செஞ்சாலும் சரி, ஜனாதிபதி செஞ்சாலும் சரி, சாதாரண ஒரு எல்டிசி கிளர்க்கு பண்ணாலும் சரி, லஞ்சம் வாங்குறது தவறுனா தவறு தான். அதுக்கு மனித சட்டத்தில் எஸ்கேப் ஆகிடலாம், இறைவன் சட்டத்தில் கண்டிப்பாக தண்டனை உண்டு. அது யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. சட்டம் தான். அதனால தான் இறைவன் போட்ட சட்டத்தை இறைவனை மீறுவதில்லை. ஆனால் இங்கே சட்டத்தை இயற்றவர்கள் சட்டத்தை மீறுகிறார்கள். எல்லா நாடுகளையும் நடக்குது, நாட் ஒன்லி இந்தியா, எல்லா இடத்துலையும் நடக்குது. சட்டத்தை யார் போடுறாங்களோ அவங்களே சட்டத்தை மீறுகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இல்லை. 24 hours we are vigilance. 24 hours we are vigilance. நம்ம குரூப்பில் கூட யாரோ ஒரு சகோதரியோ மெசேஜ் போட்டிருந்தாங்க. கடவுள் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அங்கேருந்து கடவுள் பார்க்குறாரு, நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கடவுள் எப்பயும் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி கெட்ட விஷயம் பண்ணும்போதும் அங்கே கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படின்ற மாதிரி ஒரு கோட் போட்டிருந்தாங்க. நல்ல கருத்து. நம்ம நல்ல விஷயம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் பார்க்குறாரு. நிறைய பேர் அந்த யூடியூப்பில் போட்டு சாப்பாடு கொடுக்குறது, யூடியூப்பில் சேரிட்டி பண்ணுறது, எல்லாம் போட்டோ போட்டு பேப்பரில் போடுறாங்க, காட்டுறாங்க. அப்புறம் யூடியூப்லேயும் பார்த்தேன், 2-3 கூட பார்த்தேன், அடிக்கடி அப்போ போடுவாங்க. அவங்க போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க போய் இது கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அப்போ ரீசெண்டாக நம்ம குரூப் கூட ஏதோ போட்டுருந்தாங்க. யாரோ ஒருத்தர் நடைபாதையில் வர்றவருக்கு தள்ளு வண்டிலாம் கொடுக்குறாரு, வண்டிலாம் போட்டு பண்ணுறாங்க. நம்ம குரூப்லேயே போட்டுருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். கொடுக்குறாரு, எல்லாரும் கும்பிட்றாரு, வணக்கம் சொல்கிறாரு, கும்பிட்றாரு, வணக்கம். தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். ஆனால் வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள்லையும் அந்த கொட்டேஷன் வருது, குரான்லையும் அதை பற்றி வருது, இந்து மதத்துலையும் அதை பற்றி இருக்கு. வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கை கொடுக்க வலது கைக்கு அப்படி கொடுங்க, சைலண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு அது நான் கொடுக்குறேன், நான் சேரிட்டி பண்ணுறேன் அப்படி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் நல்லவன், நான் மற்றவங்களோட கம்பேரிங் வித் அதர்ஸ் நான் ரொம்ப நல்லவன், நான் இலக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் பாருங்கள், நான் பாருங்கள் அவருக்கு ஒரு ஊனமுற்றவருக்கு நான் வண்டி கொடுக்குறேன், நான் பாருங்கள் பசியில் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறேன், அப்புறம் நான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறேன், இவங்களுக்கெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யூடியூப்பில் போடுறாரு. அந்த யூடியூப்பை அதை லைவாக எடுத்து மீடியாவில் போட்டு பிரபகண்டா பண்ணுறாங்க. தவறு கிடையாது. சரி, கொடுக்காதவங்களுக்கு இது எவ்வளோ மேல் இல்லையா? கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் நான் கொடுக்குறேன், நான் கொஞ்சம் விளம்பரப்படுத்திக்கிறேன், நான் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் விளம்பரப்படுத்திக்கிறேன், அதுக்கு பரவாயில்ல தான். அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. கொடுக்கவே மாட்டேன், அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் கொடுக்கணும், நான் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேனே அப்படின்னு அவங்க நினைக்கிற காலத்தில் இந்த மாதிரி அட்லீஸ்ட் நான் விளம்பரப்படுத்திக்கிறேன், நான் செய்கிறேன்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான், பரவாயில்லன்னு எடுத்துக்க வேண்டும். பட் அது கூட தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் கடவுள் பார்த்துட்டே இருக்கா. 24 hours நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோன்றது விஜிலன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. இவங்க பார்க்கணும், நம்மளை பாராட்டணும், இவங்க நம்மளை ஹானர் பண்ணணும், நம்ம இப்படிலாம் சேரிட்டி பண்ண தெரிஞ்சுக்கணும், நம்மளை புகழணும், ஆஹா இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்காருன்னு நம்மளுக்கு பாராட்டணும், அப்படிலாம் கிடையாது. அது கடவுள் பார்ப்பாரு. இவங்கெல்லாம் பாராட்டுறதோட பெரிய பாராட்டு கொடுப்பார், இவங்கெல்லாம் ஆனர் பண்ணுறதோட பெரிய ஆனர் கொடுப்பார், இவங்கெல்லாம் அவங்க மேலே கொடுத்துருக்க குட்வில்லை விட நமக்கு பெரிய குட்வில் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பார். பற்றியும் தப்பு கிடையாது. சில பேர் அப்படி இருக்கும், பரவாயில்ல, அவங்கள விட இவன் பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம். சரி, அந்த சேரிட்டி எல்லாம் பண்ணுறோம், செய்கிறோம், எல்லாமே பார்க்குறோம்.
அப்போ இந்த பணம்ன்றது அடிப்படையாக தேவை இருக்குது. அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்ற வரும். இந்த பணத்தை ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாருன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தினால தெரியல தான், அதனால பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. பணம் அடிப்படை தேவை, இந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே தான் நம்ம பிரச்சனைக்கு 95% ரீசன் இதுதான். 5% வேறு ரீசன் இருக்குது. ஹவு டு ஹேண்டில் த மணி, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியல. அங்கேயும் நம்ம தப்பு பண்ணுறோம். அதனால தான் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதுக்கு அந்த சொல்யூஷன் வரும்போது அப்போ தான் நீ சேரிட்டியாக கொடு, 90% சேரிட்டியாக கொடுத்தாலும் 90% தான், ஒரு 5% வேறு வேறு காரணங்கள் இருக்குது. நான் எல்லாம் என் வாழ்நாள் முடிச்சு சம்பார் சொத்தெல்லாம் கூட கொடுத்துட்டேன், அப்போ கூட எனக்கு போகலன்னு சில பேர் சொல்லலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, பாக்கி இருக்குன்னு சொல்லலாம். 95% ஆஃப் யுவர் நெகட்டிவ் கர்மாஸ் வில் பி அலிவியேட்டட். 95% ஆஃப் யுவர் கர்மாஸ் வந்து குறைக்கலாம், அலிவியேட்டட் பை 95% சேரிட்டி. இன்னும் சில இதெல்லாம் சேரிட்டி பண்ணால் கூட போகாது, அது ஸ்ட்ராங்கான கர்மாவாக இருக்கும். ஸ்ட்ராங்கான கர்மா இருக்கும். அங்கே நீங்கள் பணத்தை கொடுத்தா கூட ஒர்க் அவுட் ஆகாது. பணத்தை கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த எங்கே பணம்லாம் செல்லுபடி ஆகலையோ, எங்கெல்லாம் பணம் வந்து வேலிடாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கலையோ, எங்கே சேரிட்டி கொடுத்து கூட பலன் கிடைக்கலையோ அப்படின்னா இது விட்டுறணும்னு கிடையாது. இதை விட்டுறணும் கிடையாது, இது வேணும், கண்டிப்பாக போகணும். சேரிட்டி மஸ்ட்டு, வாழ்க்கையில் அடிப்படை தேவை. தர்மம் பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும். அதை தவிர வேறு சோர்ஸே இல்லை. இப்படி பண்ணாலும் சில விஷயங்கள் போகாது. அப்போ அடிஷன் அதுக்கு சில அந்த பரிகாரங்களை, கர்ம பரிகாரங்களை அந்த நிவர்த்தி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்ல வரேன். அப்போ நான் தர்மம் பண்ணுறேன் சார், என்ன முடிஞ்சு போச்சு, ஐ எம் ஆல் ரைட்னு சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் 90% நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிடுது. மிச்சம் ஒரு 5% இருக்கும். அதை வேறு வேறு கர்ம முறையில் மாற்றி பண்ணணும். இப்போ துலாபாரத்துக்கு வருவோம். அப்போ அந்த எடைக்கு எடை ஏன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் பணம் கொடுக்குறோம், வாங்குறோம். இந்த பணம் கொடுக்கல் வாங்கல், இந்த டிரான்சாக்ஷன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. சாதாரண குடிமக்கள்லேருந்து பெரிய கோட்டீஸ்வரன், மன்னாரி மன்னன், அரசர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பணம் கொடுக்கணும், வரணும். அப்போ தர்மம் பண்ணணும் போது அங்கே ஒரு கொஸ்டின் வரும், எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ பண்ணணும். எல்லா மதங்களும் தெளிவாக சொல்லுது, 33 சொல்கிறாங்க, 23 சொல்கிறாங்க, 10 கொடுக்கணும்னு கெஞ்சுறாங்க. இப்போ அது கூட கொடுக்க மாட்டேன்னு நம்ம ஆளுங்க இருக்காங்க, அது வேறு சமாச்சாரம், அதை எடுத்துக்கணும் கரெக்டாக. இப்போ யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் தெரிய மாட்டேங்குது. அரசனுக்கும் சரி அதுதான். அரசனே கொடுக்குறாருன்னா கூட அவர் ஒரு லிமிட் வச்சிருப்பாரு இல்லையா. எல்லாமே கொடுத்தா கஜானா கல்வி அடிச்சா அப்புறம் அரசாங்கம் எப்படி நடத்த முடியும்? அரண்மனை ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? அரசாங்கத்தை எப்படி நடத்த முடியும்? அமைச்சர்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ண முடியும்? அவர் எப்படி சோறு சாப்பிட முடியும்? இப்போ அரசனும் யோசனை பண்ணுவார், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, எவ்வளோ கொடுக்கணும் கணக்கு பார்ப்பார். அப்போ அது அரசனுக்கும் அது பொருந்தும், அரசனுக்கும் பொருந்தும். இப்போ எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியல. அந்த கர்மாவை பொறுத்து நம்ம கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கர்மாவை தீர்க்கிற மாதிரி நம்ம செயல் செய்யணும்னு சொல்கிறோம். அப்போ அந்த கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னும் பொழுது தர்மம் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும்னு தெரியல. அப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வரும்பொழுது எடைக்கு எடை இதை கொடுத்து பண்ணேன். ஒரு பெரிய விஐபி மினிஸ்டர், அவர் சில பிரச்சனைகளை சஃபர் ஆகி வந்தார். அவருக்கு ஒரு சஜஷன் சொன்னோம். அப்போ அவருக்கு சொன்ன அந்த பரிகாரங்களில் எடைக்கு எடை கரன்சி நோட் கொடுங்கன்னு சொன்னோம். எடைக்கு எடை கரன்சி நோட் கொடுங்க. என்ன நோட் கொடுக்குறது அது உங்கள் விருப்பம். இட் இஸ் அப் டு யுவர் கர்மா. நான் வழிகாட்டுறது தான் என்னுடைய வேலை, வழிகாட்டுவது மட்டும்தான் என்னுடைய வேலை. உங்களை கூட கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறது இல்லை. இப்படி போனால் வழி இப்படி வரும், இப்படி வரும் அப்படி. உங்களை கூட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் தான் போய்க்கணும், கர்மாஞ்சலின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் கூடவே கையை பிடிச்சிட்டே வரணும் அப்படின்றது. இதுதே நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், அந்த தள்ளுவண்டி, நடைவண்டி அது கற்றுக் கொடுக்குறோம், கொடுக்க நடம், கீழே விழுறோம், எழுறோம், கூணி எழுறோம், விழுறோம், நடுறோம். அது வரைக்கும் அப்பா அம்மா கூட இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, வண்டியை வாங்கிட்டு வருவாங்க, தள்ளு வண்டி செஞ்சு கொடுப்பாங்க, நமக்கு நடக்க கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அதுதான் நடக்கணும். அப்போ வண்டி தள்ளி போட்டுடணும். ஆனால் எனக்கு கூடவே எப்பயுமே வண்டி வச்சுருக்கோம், நம்ம நினச்சா எப்படி இருக்கும், ஜோக்காக இருக்கும்ல. நாங்களே நினச்சி பார்க்கணும். வண்டி எங்கள் தங்கச்சி குழந்தை, எங்கள் வீட்டில் முதல்ல பேர குழந்தை, அதுக்கு நடக்கணும். அதுக்கு ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி தள்ளு வண்டி வாங்கி கொடுத்தேன் நான். அது திக்கம் பிடிச்சி நடந்தது, கொஞ்சம் நடந்தது. எங்கள் வீட்டு முதல்ல பேர குழந்தை, ரைட், ஓகே. அதுக்கு ஸ்பெஷல் ரொம்ப டிசைன் பண்ணி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் பண்ணி பக்கத்தை நானே இருந்து இப்படி பண்ணணும். அது ஒரு 2 மாதம் 3 மாதம் நடந்தது. அப்புறம் தள்ளி விட்டுடுச்சு வண்டி. அப்புறம் அதுக்கு பிறகு தானே நடக்க ஆரம்பிச்சு குழந்தை. நானே யோசனை பண்ணி, இன்னும் அது ஒரு 3 மாதம் கற்றுக்கிட்டோம். அதுக்கு பிறகு அந்த வண்டியை தள்ளி போட்டுடுச்சு பாப்பா.
3 மாதத்துக்கு இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டு எப்படிலாம் ஆர்டர் பண்ணி இந்த மரம் வாங்க அந்த மரம் வாங்க ஆச்சாரிக்கிட்ட பக்கம் உட்காந்து எனக்கு இப்படி செஞ்சு கொடு அப்படி செஞ்சு கொடு சொல்லி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தேன். 3 மாதம் தள்ளி போட்டுச்சே, ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இதுக்காக நம்ம எவ்வளோ லேபர் போட்டோம், ரைட்டு. அதுக்காக மாமா செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக அது நான் 6 வருஷமா ஓட்டும் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு. இல்லை 6 வருஷம் ஓட்டுமா, இல்லை லைஃப் லாங் ஓட்டுமா? இல்லை, ஒரு 2-3 மாதம். அப்புறம் அதுக்கு பிறகு தள்ளி போட்டுச்சு வண்டி, அது பாட்டு நடக்க ஆரம்பிச்சு, போக ஆரம்பிச்சு, ஓட ஆரம்பிச்சு, வர ஆரம்பிச்சு. ஸோ அதே மாதிரி தான் நாம் வந்து ஒரு கற்றுக் கொடுக்குறோம். அந்த கற்றுக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் எத்தனையோ லைஃப் லாங் வரணும். எந்த குருவோ எந்த சித்தரோ எல்லாருமே லைஃப் லாங் கூடவே வந்து தள்ளி வண்டி பிடிச்சிட்டு வரணும்னு இல்லை. அந்த ஒரு ஸ்டேஜில் கழட்டி விட்டுறணும். கடவுளையும் சரி, சித்தர்களையும் சரி, இறைவனையும் சரி, டாக்டர் இளங்கோவையும் சரி ஓரம் கட்டிடணும். ஓரம் கட்டி நீங்கள் இப்போ போக ஆரம்பிச்சிடணும். அப்படித்தான் வாங்கன்னு நான் சொல்கிறேன். எப்பயுமே என்னையே டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டாம், இவரையே டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டாம். நீங்கள் தனியாக வரணும். வர முடியும், வரலாம், வர முடியும். அதுக்கு கைடன்ஸ் பண்ணுறோம், கொடுக்குறோம், ஹெல்ப் பண்ணுறோம், சொல்யூஷன் கொடுக்குறோம், எப்படின்னு கைட் பண்ணுறோம். இதை வேறு யார் செய்வா? ஸோ நீங்களே வந்துடணும், யாருமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நடை வண்டியை பழகிட்டு டெவலப் ஆகி வந்துடுறோம். அந்த மாதிரி வந்துட்ட பிறகு நம்மளே நடக்க ஆரம்பிச்சு. இப்போ எடைக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்பு இருக்குன்னு சொல்கிறோம். எடை கூடினாலும் எடை குறைந்தாலும் நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் எடையும் கூடும், எடையும் குறையும். ஸோ இன்னைக்கு ஒரு வெயிட் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 8 கூடி போச்சு, அது கர்மா சம்மந்தப்பட்டது தான். ஒபிசிட்டியும் கர்மா சம்மந்தப்பட்டது தான். சார் உடம்பே வத்தி போச்சு சார். கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீமோ கொடுத்து 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 தலைமொழிலாம் கொட்டிவிடும், உடம்பெல்லாம் அப்படியே வந்து எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். ஏதோ ஒரு காமெடியில் வரும் இல்லையா, விவேக் காமெடியில், எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆகிடும் ஒரு ஸ்டேஜில் இல்லையா. அந்த மாதிரி ஆகும்போது அதுக்கும் காரணம் இருக்குது, அதுக்கும் காரணம் இருக்குது. அப்போது எவ்வளோ பணம் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு கிரிட்டேரியா இல்லை. அப்போ அந்த எடை கொடுங்கன்ட்டாங்க. எடை கொடுக்கும் பொழுது நம்ம பாடியில் இருக்கிற ஒரு உறுப்பும் எல்லா உறுப்புகளும் சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த எல்லா உறுப்புகளும் அந்த நம்ம ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்டது தானே. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்டது தானே. அப்போ அந்த எடைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்கும் பொழுது அந்த உடம்புல இருக்கிற நம்ம மணிப்பெருக்கள் சொல்கிறோம் பார்த்தியா, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள், எல்லா தசைகள், எல்லா செல்கள் மட்டும் கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஒரு வெயிட் இருக்கா இல்லையா? நம்ம உடம்புல இத்தனை பில்லியன் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸை தனியாக எடை போட முடியாது, பேலன்ஸில் வச்சு எடை போட முடியாது. பட் இந்த ஃபிசிக்கல் பாடி எடை போடலாம். இந்த ஃபிசிக்கல் பாடி எடை போடும்போது நம்முடைய எல்லா உடல் உறுப்புகளும் எல்லா செல்களும் அதில் அடக்கமாகின்றன. அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலண்ட்டாக ஒரு வேல்யூ போட்டு டொனேஷன் பண்ணும்பொழுது அந்த கர்மவினை சரியாக்கப்பட்டு அது உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு செல்லையும் உள்ளே போய் வேலை செஞ்சு நம்முடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், நம்ம நோய்கள் போய்கின்றன. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். நோயெல்லாம் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பட் இந்த கேஸில் வந்து குருவாயூரப்பன் கோயிலில் நோய்க்காக போகிறாங்க. பட் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த எடை வந்து உட்காந்து அதுக்கு விதமான விஷயம் கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா எவ்வளோ கொடுக்கணும் அது நிர்ணயிக்கிறது. உங்களுக்கு தெரியல எவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ கொடுக்கலாமோ அவ்வளோ கொடுக்கலாம். நம்முடைய குரூப்பில் கூட நிறைய பேர் கேட்பாங்க, சார் கிறிஸ்டல் வாங்கினோம்னா என்ன ரேட்டில் வாங்கலாம் சார், எவ்வளோ ரேட் நீங்கள் சொல்லுங்கள். நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன், பிகாஸ் அது அவங்க கர்மா தான் டிசைட் பண்ணும். நான் வந்து கிறிஸ்டல் வியாபாரியாக இருந்தால் 1 lakhல வாங்கிக்கோங்க, 2 lakhsல வாங்கிங்க, 3 lakhs வாங்கிக்கோ, 10,000 வாங்கிக்கோ, 20 lakhsல வாங்கிக்க நான் சொல்லுவேன். வியாபாரியாக இருந்தால் நான் சொல்லுவேன். ஐ ஆம் நாட் ஏ மெர்ச்சன்ட் ஆஃப் கிறிஸ்டல் மெர்ச்சன்ட் கிடையாது நான். அப்போது அந்த கிறிஸ்டலை வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணி வாங்குறது வந்து டியூ டு தேர் கர்மா தான். கிறிஸ்டல்கிட்ட லிங்க் வர்றதே ஒரு கர்மா தான் வர முடியும். அந்த கிறிஸ்டல் வாங்கணுன்ற போதே இன்னும் அடிஷ்னல் கர்மா தான் வாங்குவாங்க. அந்த கிறிஸ்டல் இன்னும் கொஞ்சம் கர்மா இருந்தால் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த கிறிஸ்டலில் இன்னும் இருந்தால் தான் அமௌண்ட்டே இவ்வளோ பேமெண்ட் பண்ணி வாங்குவாங்க. அவங்க பேமெண்ட் பண்ணி எந்த குவாலிட்டியில் வாங்கினாலும் அது இங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க கையில் கொடுக்கறது கூட அந்த டைமிங்கை கூட அந்த கிறிஸ்டல் தான் டிசைன் பண்ணி டிஃபைன் பண்ணுது. எந்த டைமில் அவங்க கையில் போய் சேரணும், எந்த டைமில் போய் கொடுக்கணும், எந்த டைமில் போய் அவங்க கையில் உட்காரணும். அது நேரில் வந்து வாங்கினாலும் சரி, குரியல் அமைச்சாலும் சரி, எந்த டைமில் அவங்க கையில் கிடைக்கணுன்றதை இறைவனும் கிறிஸ்டலும் தான் நிர்ணயம் பண்ணாங்களே ஒழிய டாக்டர் இளங்கோ கிடையாது. இறைவனும் அந்த கிறிஸ்டலும் உங்களுடைய கர்மாவும் இவங்க தான், இந்த கமிட்டி தான் டிசைட் பண்ணுது. இறைவன், சித்தர்கள், உங்களுடைய கர்மா இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அந்த கிறிஸ்டலும் சேர்ந்துக்கிறாரு, அந்த கமிட்டியில் கிறிஸ்டலும் சேர்ந்து இவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி இந்த டைம் நான் உங்கள்கிட்ட வரேன், என்னை இப்படி பயன்படுத்து அப்படின்னு சொல்லி இவங்க தான் பண்ணுறாங்களோ ஒழிய நான் கிடையாது, டாக்டருங்க கிடையாது. டாக்டருங்க என்டையர் டிஃப்ரெண்ட் பர்சன்.
இது நான் வந்து எக்ஸிக்யூட்டர் தான். இந்த எக்ஸிக்யூட்டிங் கமிட்டியில் யார் இருக்காங்க? சித்தர்கள் இருக்காங்க, இறைவன் இருக்காரு, உங்களுடைய கர்மா இருக்கு, நீங்க இருக்கீங்க, உங்களுடைய கிறிஸ்டல் இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் கேபினெட் மீட்டிங்ல முடிவு எடுக்கிற மாதிரி. ஸோ அதுவும் அந்த டைமுக்கு தான் வரும். ஸோ நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த துன்பங்கள் துயரங்கள் எது இருந்தாலும் அதுக்கும் நம்முடைய பாடிக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுக்கும் தகுந்த மாதிரி அந்த இடையில் சில விஷயங்களை கொடுத்தீங்கன்னா அந்த நோய்கள் பிரச்சனைகளும் சரியாகும். பிரச்சனைகள் சரியாகும். அந்த விவிஐபி மினிஸ்டருக்கு நான் அவர் சொன்னேன். அப்போ அவர் அப்போல்லாம் 1000 rupees நோட்டு தான், 1000 rupees நோட்டு தான். 500 அதுக்கு பிறகு இப்போ வந்தது. அந்த பீரியடில் அவர் சொன்னேன், சார் அது உங்கள் கரன்சி, நீங்கள் 1 ரூபா நோட்டும் வைக்கலாம், 10 ரூபா நோட்டும் வைக்கலாம், 50 ரூபா நோட்டும் வைக்கலாம், 100 ரூபா நோட்டும் வைக்கலாம், 1000 ரூபா நோட்டும் வைக்கலாம். உங்கள் சௌகரியம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சார், டிசைட் பண்ணிடுங்க. நான் இல்லை டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ சொன்னாலும் நான் வைக்கிறேன். 1000 ரூபா நோட்டே வைக்கிறேன்னா கூட நான் வைக்கிறேன் டாக்டர். இல்லை சார், நான் தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடாது, அது நான் வழி மட்டும்தான் காட்டக்கூடிய முடியும், உள்ளே வரக்கூடாது சார், கைப்பிடிச்சி கொண்டு வரக்கூடாது. அதான் நான் இந்த உதாரணம் நடைவண்டி உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. நான் வழி மட்டும்தான் சார் காட்டணும், நான் உள்ளே வரக்கூடாது சார். உள்ளே வந்து உங்களுக்கு இப்படி சொல்லக்கூடாது, அது எகெயின்ஸ்ட் த வில்லிங் ஆஃப் த காட், எகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் த காட், கடவுளுக்கு மாறாக செயல்படுற மாதிரி சார். அப்படி நான் பண்ணிட்டேன்னா அப்புறம் யாருக்கும் செய்ய முடியாத மாதிரி போயிடும் சார். தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேண்டாம், உங்கள் மனசில் உங்கள் கர்மா வந்து உட்காரும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி பலமுறை கேட்டார். 2-3 டைம் மாற்றி கேட்டார். அவங்க ஒய்ஃபும் கேட்டாங்க, இல்லைம்மா அது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் டிசைட் பண்ணி செய்யுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கர்மா குறையணும், எந்த அளவுக்கு நீங்கள் ரிலீஃப் ஆகணும், எந்த அளவுக்கு நீங்கள் இருந்து வெளியே வரணுன்றதை நீங்களும் உங்களுடைய கர்மாவும் தான் டிசைட் பண்ணுறீங்களே ஒழிய நான் கிடையாது. அதனால் உங்கள் மைண்ட் என்ன தோணுதோ செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் பேசும்போது கூட. அப்புறம் அதுக்கு பிறகு 1000 rupees நோட் தான் வச்சேன்னு சொன்னாங்க. எங்கிட்ட வச்சு பண்ணாங்க. இன்னும் வேறு சில பரிகாரங்களை சொன்னோம். துலாபாரத்தில் வந்து குருவாயூர் கோயிலுக்கு தான் போனேன்னு சொன்னாங்க. போயிட்டு நான் போனதில்லை அந்த கோயிலுக்கு, பட் இவங்க போயிட்டு வந்து சொன்னாங்க, போனேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன் சார், எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு சார். பெரிய ஆபத்துலேருந்து வெளியே வந்துட்டார், பெரிய ஆபத்துலேருந்து வெளியே வந்துட்டார். அவங்க ஒய்ஃபுக்கும் கேன்சர், அதுவும் சரியாக போச்சு. எல்லாமே விதவுட் மெடிசன். நான் சொல்கிறேன் எல்லாமே விதவுட் மெடிசன். நான் எதுவும் மருந்தே கொடுக்கல, இந்தாங்க மருந்து அப்படின்னு நான் மருந்தே எதுவுமே கொடுக்கல. மருந்தே கொடுக்காம அந்த அம்மாவுக்கு கேன்சர் சரியாக போச்சு. மினிஸ்டருடைய ஒய்ஃப் அவங்க மருந்தே கொடுக்காம அவர் பிரச்சனை வெளியே வந்துட்டாரு. அவர் மேலே இருந்த கேஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாரு. அவங்கள விட பெருசாக அதாவது தண்டனை வாங்கினாங்க இல்லையா, அக்யூஸ்டு தண்டனை வாங்கினாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கூட இவர் பெருசாக பண்ணார். ஆனால் இவர் வெளியே வந்துட்டார். இவரோட கம்மியாக தப்பு பண்ணவங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க, கவர்மெண்ட் பனிஷ்மெண்ட் வாங்கினாங்க, அவங்க நிறைய பாதிச்சாங்க. அவங்கள விட பல மடங்கு பண்ணிட்டாரு. ஆனால் இவர் வெளியே எஸ்கேப் ஆகி வந்துட்டார். அப்போ இது எப்படி சார், தப்பு பண்ணாரு தண்டனை கிடைக்கலன்னா அந்த தண்டனையாக ஏற்றுக்காம அது என்ன ரெமடிஸ் பண்ணணுமோ அதை அவர் பண்ணிட்டார். அவர் அந்த மினிஸ்டர் பண்ணிட்டார், அதனால வெளியே வந்துட்டார். இங்கே கடவுளுடைய இதில் வந்து பாரபட்சம்லாம் கிடையாது. ஓகே, இவன் நிறைய பண்ணான், கம்மியாக பண்ணான், அதனால இவனுக்கு அவடி கொடுக்கணும். அவன் மனம் உணர்ந்து அதை உணர்ந்து நம்ம தப்பு செஞ்சுட்டோம், இப்படி பண்ணிட்டு கூடாது அப்படின்னு மனம் உணர்ந்து, இறைவா நீ என்ன பரிகாரம் சொல்லி நான் செய்கிறேன், அதுக்கெல்லாம் என்னென்னு சொன்னீங்கம்மா நான் செய்கிறேன்னு சொன்னார். அதனால் மற்றவங்களை விட இவர் அதிகமாக தவறுகள் செய்திருந்தாலும் கூட அந்த இறைவன் சொன்ன பரிகாரங்களை சரியாக பண்ணிட்டனால டோட்டலாக வெளியே வந்துட்டார் அவர். ஆனால் இவரோட கம்மியாக தவறு செய்தவர்கள், ஒழுங்கு செய்தவர்கள் வந்து அவங்க கம்மியாக இருந்தாலும் கூட இந்த சரியான இறைவன்கிட்ட அணுகி என்ன வகையில் பரிகாரம் பண்ணி சரி பண்ணணும், இந்த கர்மா எப்படி பேலன்ஸ் பண்ண தெரியல, அதனால அவங்க தண்டனைக்கு உட்பட்டாங்க. அப்போது தெரியாமல் பண்ணிட்டோம், பட் நம்ம எங்கே சரண்டர் ஆகணும், இறைவன்கிட்ட சரண்டர் ஆகணும். இறைவன்கிட்ட சரண்டர், இறைவா நம்ம தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இறைவன் சொல்கிற பரிகாரங்களை கரெக்டாக உள்வாங்கி கரெக்டாக செய்யணும்னா வெளியே வந்துடும். நம்மளை தண்டிக்கணுன்றது கடவுளின் நோக்கம் கிடையாது. நாம சொன்ன முறையை சரியா ஃபாலோ பண்ணல, அதனால நீ உடனே எப்படிப்பா திருந்த போறேன்னு அப்பதான் நமக்கு ஒரு திருந்ததுக்கு ஒரு சூழ்நிலை கொடுக்குற, அதை நம்ம தண்டனையாக நினைக்கிறோம். அப்படி கிடையாது, கஷ்டப்படணுன்ட்டு நினைப்பே கிடையாது. நம்ம எடைக்கு எடை ஏன் கொடுக்குறோம்னா இப்ப சொன்ன மாதிரிதான், எடைக்கு எடை வந்து நம்ம உடம்புக்கும் நம்ம பிறந்த நேரத்துக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் பிறந்த நேரத்துக்கு சம்மந்தம் இருக்கு. நான் அதான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன், நீங்க கொடுக்குற கன்சல்டேஷன் ஃபீஸும் சரி, நீங்கள் கிறிஸ்டலுக்காக கொடுக்குற அமௌண்ட்டும் சரி, நீங்கள் மருந்துக்காக கொடுக்குற அமௌண்ட்டும் சரி, எந்தெந்த நேரத்தில் யார் யாருக்கு உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதை சேரிட்டி அனுப்பணுமோ அதை கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க. தேவதைகள் அதை கரெக்டாக செஞ்சுடுவாங்க. நேமை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து ஒரு ஓகே சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்ற வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்துருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன திருப்பி மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி,
பிறந்த நாள், பிறந்த யோகம். யோகத்துல 2 இருக்கு, 2 வகையான யோகங்கள். கரணம், 2 அந்த கரணம், இது இந்த பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். இது எல்லாமே போக ஜோதிடர்களுக்கு தெரியும், பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரியும். பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரியும், அது ஜோதிடர்களில் அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஒரு நாளும் அந்த நம்மளுடைய பிறந்த பட்சின்றது ஒன்று ரூல் பண்ணும். அது ஒரு சாஸ்திரமாக சொல்லியிருக்காங்க. ஜோதிடர்கள் லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பஞ்சபட்சி சாஸ்திரம். அதுக்கு ஜோதிடர்களே கூட நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அந்த இடத்துல உங்கள் பட்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு பிறந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு 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 பறவை இருக்கு. அது நல்லா பாருங்க. அதுவும் வருடங்களில் ஒரு பலன் கொடுக்கும், தேய்பிரையில் ஒரு பலன் கொடுக்கும். முதல் 15 நாள் வளர்பிறையில் எந்த பட்சி உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறதோ அதே பட்சி பறவை, அது பறவை, அதே பறவை உங்களுக்கு தேய்பிரையில் வேற மாதிரி பலன் கொடுக்கும். தேய்பிரையில் ஒரு பட்சி உங்களுக்கு பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டானதோ அல்லது உங்கள் பெயர் ராசிக்கு உண்டானதோ, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சில கேஸில் நாம் ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்குவோம். சில கேஸில் நம்ம அப்படி கம்பைன் பண்ணிக்குவோம். அதாவது பேர் ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் வரும், ஒரு திதி வரும், அது ஒரு கணக்கு வரும். அவங்களுடைய பிறந்த டைமுக்கு ரியல் பர்த் டைமுக்கு ஒரு நட்சத்திரம் திதி வரும். நட்சத்திரமே வச்சுக்கலாம், அதை கன்ஃபியூஸ் ஆகும், நட்சத்திரமே வச்சுக்கலாம். பேர் ராசிக்குன்னு ஒரு நட்சத்திரம் வரும். அவங்க பிறந்த ராசிக்கு ரியலாக பிறந்த ராசிக்குன்னு ஒரு நட்சத்திரம் வரும். அதை தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த பேர் பிறக்கிற டைமுக்கு உண்டான அந்த டைமுக்கு உண்டான நட்சத்திரம் பேர் போட்டு வைப்பாங்க. அது சரியான முறை. அது அது நிறைய காரணங்களுக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன டைம் பிறக்கிறோமோ, எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ, அதில் எந்த பாதத்தில் பிறக்குமோ, அதை 4 பிரிப்பாங்க. 4 பாதம் பிரிப்பாங்க. முதல் பாதம், 2ஆவது பாதம், 3ஆவது பாதம், 4ஆவது பாதம் பிரிப்பாங்க. அந்த பாதத்தில் அந்த குழந்தைக்கு என்ன எழுத்து வருதோ அந்த எழுத்தை முதல் எழுத்து ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. அது நிறைய வகையில் நம்ம கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அது குட் கர்மாவை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் பேட் கர்மாவை குறைக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த ட்ரெடிஷன் விட்டுட்டாங்க. இப்போ அந்த சிஸ்டமே போயிடுச்சு. அதுவும் பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்த பிறகு சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. வாயில் வந்த பேர், அவங்க மனசை தோன்ற பேர், என்ன மனசை தோன்றதோ அந்த பேர், எது வேணாலும் பேர், எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம், மீனிங்கே இருக்காது. அது மாதிரி பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சம்மந்தமே இல்லாமல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். எந்த நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறக்குதோ அதுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் எழுத்துல பேர் வச்சிங்கன்னா அது லைஃப்பில் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துடும். நல்ல கர்மாவும் அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்துடும், இன்க்ரீஸ் பண்ணிக்கும், பேட் கம்பெனி குறைச்சிட்டு வந்துடும். இந்த பேரை மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த உங்களை ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா, இந்த கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த பேருக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு எழுத்து இருக்கும், அதுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும். பிறந்த போது நட்சத்திரத்துக்கு ஒரு எனர்ஜி, கூப்பிடுற பேருக்கு ஒரு எனர்ஜி. இந்த 2 எனர்ஜி என்ன ஆகும்னா, 2 எனர்ஜியும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போயிடும். 2 எனர்ஜியுமே நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் நினச்சி பாருங்க. இப்போ 3ஆக எடுத்துக்கலாம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. பிறந்த நட்சத்திரத்துக்கு பிறந்த டைமுக்கு ஒரு பேர், உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பேர், ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பான். இது 2ம் கோயின்சைட் ஆகணும். கோயின்சைட் ஆகலை, தனித்தனியாக இருக்குது அப்படின்னா இது ஒரு பலனை கொடுக்கும், இது ஒரு பலனை கொடுக்கும். இந்த 2மே ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா ஓகே, தப்பில்லை. ஒன்று ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இன்னொன்று அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிறந்த நட்சத்திரம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பேர் அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிறந்தது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பேர் வைக்கிறீங்க அது அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. என்டையர் டிஃப்ரெண்ட்டாக அது ரொம்ப நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். லைஃப்பில் நம்ம பிளான் பண்ணது நடக்காது. நம்ம என்னவோ இது செய்யணும்னு நினைப்போம், சத்தியமாக அது நடக்காது. இல்லை நம்ம செய்வோம், அது பாதி நடக்கும், பாதி நடக்காது. பட் அதே அந்த பெயருக்கு உண்டான விஷயம் கரெக்டாக வச்சோங்க வச்சுங்களேன், நீங்கள் செய்யணும்னு நினச்சி செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருக்கு. அதான் நிறைய சப்டிவிஷன்ஸ்க்கு அது வேறு. பட் பேர்னு இருக்கிறது நம்ம மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, முட்டாள்தனம்லாம் கிடையாது. ஏதோ போயிட்டு அரசியல்வாதிகிட்ட குழந்தை குட்டி நீ ஒரு பேர், அதுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு போயிடுவார். தெரியல. ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் நான் குழந்தை பேர்த்துக்கிட்டேன், இந்த என் குழந்தை பேர் வை, தப்பு. தெரியல. சினிமாக்காரர்கிட்ட கொண்டு போய் இதுவார் தலைவா நான் குழந்தை பார்த்துக்கிட்டேன், அந்த குழந்தைக்கு பேர் வை, தலைவர் பேர் வைக்கிறாரு. என்ன தெரியும் தலைவருக்கு அதை பற்றி? அந்த குழந்தைய பற்றி என்ன தெரியும்? அவனுடைய பாஸ்ட் லைஃப் பற்றி என்ன தெரியும்? ப்ரெசன்ட் லைஃப் பற்றி என்ன தெரியும்? ஃபியூச்சர் லைஃப் பற்றி என்ன தெரியும்?
தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்? சினிமா நடிக்க தெரியும், கோடிக்கணக்கில் பணம் வாங்க தெரியும், மக்களை குட்சவர் பண்ண தெரியும். வேற என்ன தெரியும் அவருக்கு? அவர்கிட்ட போய் குழந்தைய கூட்டி பேர் வைன்ற முட்டாள்தனம். அரசியல்வாதிக்கு என்ன தெரியும்? அரசியல் நடத்த தெரியும், நாட்டு அரசாங்கம் தெரியும், மக்கள் அரசாங்கம் தெரியும், அரசாங்கம் ஆளுங்கட்சியை வர தெரியும், மிஞ்சி வந்தால் எதிர்கட்சியை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும், ஆளுங்கட்சியை மாற்ற. அவருக்கு என்ன தெரியும்? பாஸ்ட் லைஃப் கர்ம பற்றி என்ன தெரியும்? நீங்க பிறக்கிற நேரம், அந்த அந்த பிறக்கிற நேரம், அந்த குழந்தை பிறக்கிற நேரம் காரணத்தோடு தான் பிறக்குது. காரணத்தோடு தான் பிறக்குது. அந்த டைம்ல தான் பிறக்கணும்னு கணக்கு இருக்கு. அது அது நிறைய விஷயம். அது அது அதை பற்றி பேசினா 1 இயருக்கு பேசலாம். ஏன் அந்த டைம்ல அந்த பிறக்கும்? ஏன் அது மாதிரி பிறந்தா என்ன? 6:54 நம்ம பிறந்தோம்னா அது ஏன் 6:58 பிறக்கக்கூடாது? ஏன் 7 மணிக்கு பிறக்கக்கூடாது? காரணம் இருக்கிறது. காரணம் இருக்கிறது. அப்போ இந்த டைம்ல எனக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்யறாங்க. ஏன்னா இதுதான் நல்ல நேரம், இது நல்ல நேரம், இந்த டைம் தான் குழந்தை பிறகு செய்யணும். தப்பு. அது வந்து எகெயின்ஸ்ட் நேச்சர், எகெயின்ஸ்ட் காட். நாம நினைக்கிறோம் இந்த டைம்ல குழந்தை பிறந்தா இந்த குழந்தை நல்ல டைம் பிறந்துக்கலாம், முகூர்த்த நாள் பார்த்து 4 நட்சத்திரம் கிழமை பார்த்து சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துக்கிறோம் நாம நினைக்கிறோம். நாம் நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணும்? அந்த குழந்தை பிறக்கிற நேரம், இறைவன் நினைக்கிற நேரம், அதனுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா, ப்ரெசன்ட் கர்மா, ஃபியூச்சர் கர்மா, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கரெக்டான டைம்ல குழந்தை பிறக்க வைப்பார். ஆனா நாம புத்திசாலிங்க நினைச்சுக்கிட்டு இந்த டைம்ல இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி நாம் பண்ணணும்னா அது இறைவனை ஏமாத்துற மாதிரி. இறைவன் ஏமாறுவாரா? நாம ஏமாறுவோமா? இறைவன் ஏமாற மாட்டார். அப்படியா தம்பி, சரி இந்த லைஃப்ல நீ இப்படி பண்ணிட்டியா, ஓகேன்னு விட்டுருவார். நீங்க லைஃப்ல விட்டுருவார். அடுத்த லைஃப்ல, இந்த லைஃப்ல நீங்க அனுபவிக்க வேண்டிய சில விஷயம் இருக்கும் இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? இதுல வந்தா நிறைய நெகட்டிவ் வரும், இதை அனுபவிச்சிரும், அதனால நல்ல டைமை பார்க்க வைக்கலாம்னு பண்றீங்க. இதை அப்படியே அரியர்ஸ் அப்படியே சேர்த்து வச்சு அடுத்த லைஃப்ல கொடுப்பார். அவருக்கு அது நெக்ஸ்ட் டே மாதிரி அடுத்த லைஃப்ல கொடுப்பார். நம்ம எஸ்கேப் ஆயிட்டோமா? இல்லை. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த டைம்ல பிறந்தோம், 2000 வருஷம் பிறக்கும் பொழுது 2000 வருஷம், இந்த செஞ்சுரி இன்னொரு செஞ்சுரி வருது, இந்த நாள் தான் பிறக்கணும். என்னுடைய வேண்டப்பட்டவங்க, எனக்கு பிடிச்ச சினிமா நடிகர், அவளுடைய பிறந்த நாள்ல குழந்தை பிறக்கணும். என்னுடைய கட்சிக்கு தலைவர் அவர் இந்த பிறந்த நாள்ல குழந்தை பிறக்கணும். பண்றவங்க இருக்காங்க, சிசேரியன் பண்ணவங்க இருக்காங்க. சரி, அப்படிதான் பண்ணீங்களே, பிரச்சனை வெளியே வந்துட்டீங்களான்னு பார்த்தா இல்லை. கடவுளை நாம ஏமாத்த நினைக்கிறோம். தயவு செஞ்சு கர்மாஞ்சலின் பல தெரிஞ்சுக்கோங்க, கடவுளை நாம ஏமாத்த முடியாது. நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவரை ஏமாத்த முடியாது. இந்த பிறவில நல்ல நேரம் பார்த்து கட்டப்படலாம் வரக்கூடாது, சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிசேரியன் பண்ணிட்டீங்கனாலும் கூட, இந்த சிசேரியன் பண்ண அம்மாவுக்கும் சரி, சிசேரியன் பண்ண அந்த அந்த அப்பாவுக்கும் சரி, அந்த குழந்தைக்கும் சரி, எல்லாமே அந்த அனுபவிக்க வேண்டிய கர்மாவை அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு, அதுக்கு அசல் வட்டி, கூட்டு வட்டி, அது இது என்னென்ன வட்டி உண்டோ எல்லா வட்டியும் போட்டு அடுத்தடுத்த பிறவியில அதை பேலன்ஸ் பண்ணிடுவாரு. இது டெம்பரரி எஸ்கேப் தான், நாட் பெர்மனன்ட். டெம்பரரியா இந்த பிறவில நல்லா இருப்போம், ஓகே ரைட். அது வேற மாதிரி கொடுப்பாரு, அது வேற சப்ஜெக்ட். அது அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, அந்த சிசேரியனுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரும் சரி, அந்த சிசேரியனுக்கு ஹெல்ப் பண்ண யாரெல்லாம் அந்த ஃபீல்டு இருக்காங்க, அத்தனை பேருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு. அது தெரியாது, அது தொழில் நினைச்சு செய்வாங்க. அவங்க குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த பலன் கொடுக்கும், அடுத்த பலன் கொடுக்கும். நாம் என்ன நினைக்கிறோம்? அனுபவிக்க வேண்டிய தீய கர்மாக்களை நாம் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக நல்ல நேரம் பார்த்து குழந்தைக்கு டைம் மென்ஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறோம். அது அப்படியே திரும்பவும் மனசில் பச்சுங்க, அது வச்சு பட்டத்து பிறகு வரும். ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த டைமுக்காக எல்லாம் பண்ணாதீங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப பெரிய தவறு இது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும்போது சொசைட்டி உள்வாங்காது. என்ன ஊருக்கெல்லாம் ஒரு வழி, நீங்கள் மட்டும் ஒரு வழி சொல்கிறீங்க, ஊருக்கெல்லாம் ஒரு வழி, நாங்கள் இப்படி தான் போயிட்டு, நீங்கள் என்ன தலைகீழ அப்படியே இப்படி சொல்கிறீங்க? இதுதான் உண்மை. இதை யாரும் சொல்லலை. இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? பஞ்சாங்கத்திலேயே டைம் போடுறான். பஞ்சாங்கத்திலேயே சிசேரியன் செய்து கொள்ள வேண்டிய நல்ல நாள், நல்ல நேரம், எப்படி திருமணத்துக்கு முகூர்த்தம் கட்டுறாங்களோ, முகூர்த்த டைம் போடுறாங்களோ, அதே மாதிரி பஞ்சாங்கங்களிலேயே இந்த நாளில் சிசேரியன் பண்ணிக்கலாம், இந்த டைமில் பண்ணலாம் அப்படி சொல்லி போடுறாங்க. தப்பு பண்ணக்கூடாது. பஞ்சாங்கத்தை போட்டானதுக்காக நம்ம பண்ணிட்டோம்னா அவன் அதை கமர்ஷியல் பண்ணுறாங்க. பஞ்சாங்கத்தில் போடணும், என்ன போடணும்? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க,
இறை திட்டம் தான் ஜெயிக்கும், தெய்வீக திட்டம் தான் ஜெயிக்கும், டிவைன் பிளான் தான் ஜெயிக்கும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, நேச்சுரலான பிரசவத்துக்கு வழி கொடுங்க, இந்த மாதிரிலாம் சிசேரியன் பண்ணாதீங்கன்னு பஞ்சாங்கத்தில் போடணும். ஆனால் அவங்க வந்து இந்த நாள் இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் இந்த டேட்டு இந்த டேட்டை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு போடுறாங்க. பஞ்சாங்கம் கணித்தவருக்கும் பாவம் தான் போய் சேரும், பாவம் தான் போய் சேரும். ஸோ எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் அவர் என்ன பண்ணிக்கிறார், அந்த மினிஸ்டர் வந்து 1000 rupees கரன்சி நோட்டை வச்சார். வேறு சில பரிகாரம்னு சொன்னோம், இது மட்டுமே இல்லை, வேறு சில பரிகாரம் சொன்னோம். பண்ண பிறகு அவருடைய பிரச்சனையை சால்வ் ஆச்சு, கோர்ட் கேஸ்னு வெளியே வந்தார், ஒன்றுமே இல்லாமல் போச்சு, அவங்க ஒய்ஃபுக்கும் கேன்சர் சரியாக போச்சு, நார்மல் ஆகிட்டார். அப்போ இருந்து என்ன தெரியுது, எடைக்கு எடையை கொடுக்கறது பலன் உள்ளது காரணத்தோடு தான் குருவாயூரப்பன் வந்து அந்த குறுநில மன்னருடைய கனவுல வந்து சொல்லி அதை நிறைவேற்றுறார். அப்போ எடைக்கு எடை என்னென்னமோ கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன தோணுது, சில பேர் தேங்காய் கொடுக்குறாங்க கேள்விப்பட்டேன், சில பேர் பழங்கள் கொடுக்குறாங்க கேள்விப்பட்டேன், சில பேர் வெள்ளி நாணயங்கள் கொடுக்குறாங்க கேள்விப்பட்டேன், இன்னும் சில பேர் இந்த தானியங்கள் கொடுப்பாங்க, இந்த அரிசி கோதுமை இந்த மாதிரி அந்த தானியங்கள் சம்பந்தப்பட்ட கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இவங்க இந்த மினிஸ்டர் வந்து 1000 rupees கரன்சி நோட்டை வச்சு அந்த பணத்தை வந்து யாராருக்கு நான் சொன்னேன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அந்த குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ பணம் கொடுக்கணும், அந்த அளவீடு அப்படின்றது வந்து அவருடைய எடையை நிர்ணயிக்கிறது. அதுதான் இப்போ பணத்தினால வந்து கொண்டு வரேன்னு சொல்கிறோம். இப்போ ஏன் வந்து பணத்தை வந்து கர்மாவுக்காக கொண்டு வர்றாரு, பணத்தை வச்சு தான் கர்மா கிரியேட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், லைஃப்பில் வர பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலான விஷயங்கள் 90% பணம் தான் காரணமாக இருக்கும். உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த சொந்தக்காரனும் மதிக்க மாட்டான், உங்கள் மனைவியே மன்னிக்க மாட்டாங்க, அதாவது மறக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க, பெருசாக எடுத்துக்குவாங்க, பெரிய விஷயம். உங்கள்கிட்ட பணம் இல்லை, மனைவியே உங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த மன்னிக்கிறது மறக்கிறது அந்த பக்குவம் கூட வராது, யாருக்குமே வராது. ஆனால் பணம் இருந்துன்னு வச்சு உருகுவாங்க, ஐயோ உன்னை போல உண்டா. இது அனுபவத்தில் எல்லாருக்குமே தெரியும். பணம் தான் வந்து இன்னைக்கு இந்த கலிகாலத்தில் வந்து மற்ற விஷயத்தை விட பணம் தான் நிர்ணயிக்கிறது. ஈவன் கணவன் மனைவி உறவை கூட அதான் நிர்ணயிக்கிறது. உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன தப்பானா ஒய்ஃப் கண்டுக்க மாட்டாங்க, சரி பரவாயில்ல போ, ஏன்னா பணம் இருக்குது. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா கேவலமாக திட்டுவாங்க, பேசுவாங்க. பணம் சம்பாதிக்க வக்கில்ல, உனக்கெல்லாம் கல்யாணமா, உனக்கெல்லாம் பொண்டாட்டி கேடா, உனக்கு பொண்டாட்டி கேட்குதா, பணம் சம்பாதிச்சு சோறு போட துப்பு இல்லை, உனக்கெல்லாம் பொண்டாட்டி வேணுமான்னு கேட்பாங்க. அதே கேட்ட வாய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அது வேற மாதிரி மாறிடுவாங்க. இதுதான் உண்மை. பணம்னா பிணமும் வாயை திறக்கும். இது ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா, நாகேஷ் ஒரு காமெடியில் சொல்லுவார், பணம் 10 செய்யும், அந்த பணம் எனக்கு கிடைச்சா நான் 11 செய்வேன்னுவார். இது ஒரு எம்ஜிஆர் படத்தில் காமெடியில் வரும், அவர் சொல்லுவார், பணம் 10 செய்யும், ஆனால் அந்த பணம் எனக்கு கிடைச்சா நான் 11 செய்வேன் அப்படின்னுவார். ஏன்னா அது எம்ஜிஆருடைய எஸ்டேட்டு, அவருக்கு தெரியாமல் அவர்கிட்ட வேலை செய்கிற நாகேஷ் அதை வாடகை கூட்டு பணம் சம்பாதிப்பார். அந்த படத்தில் படம் பேர் என்ன, ஏதோ கிளிப்பிங்ஸ் ஏதோ பார்த்தேன். எம்ஜிஆர் தான் ஓனர், ஆக்சுவலாக ஓனர் அவர் தான். பட் அவர் எங்கேயோ ப்ரொப்ரைட்டாக இருந்து எங்கேயோ விசிட்டுக்கு வராரு, அவர் தான் ஓனர்னு தெரியாது, நாகேஷுக்கு தெரியாது. அவருடைய எஸ்டேட்டை எல்லாருக்கும் வாடகை கூட்டு துட்டு பண்ணிட்டு இருப்பார், பணம் பண்ணிட்டு இருப்பார். ஓனரே வரும்போது அவர்கிட்டயே உனக்கு ரூம் கொடுக்குறேன், இவ்வளோ பணம் கொடுன்னு சொல்லி கேட்பார். அந்த மாதிரி கதை அது. மனோரமா சொல்லும், அவங்களுடைய லவர் இல்லையா, அவங்க சொல்லும், வானா அந்த மாதிரிலாம் பண்ணாதே, நான் கூட இருந்தாலும் பணம் வாங்க. அப்போ சொல்ற இந்த வசனம் இது, பணம் 10 செய்யும், அந்த பணம் எங்கிட்ட கொடுத்தா நான் 11 செய்வேன்னுவார். இன்னைக்கு அந்த பணம் தான் பிரதானமாக இருக்கிறது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பேப்பரில் வந்தது, அப்போது மத்திய அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, மாநில அரசு ஊழியர்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ பேப்பரில் படிக்கும்போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன், எந்த ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி சென்ட்ரல்லையும் இந்த ஊழியர்கள் சம்பள உயர்வுக்காக உண்ணாவிரதம் போராட்டம்லாம் பண்ணும்போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, பிரதமரும் சொல்கிறாரு, பிரதம மந்திரியும் சொல்கிறார், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன், ஊழியர்கள்லாம் வேலைக்கு வரணும், எல்லாம் அரசாங்க பணிக்கு டியூட்டிக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும், ஏன்னா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்கிறார். அதை பேப்பரில் பார்த்துட்டு அப்போ நான் அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா இவங்க ஏன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும், சாதா கரம் கொண்டே ஒடுக்கலாம், சரி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாங்க. அப்போ ஊழியர்களில் வந்து இவங்களெல்லாம் அரசாங்கம் இல்லை, அவங்களால தான் அந்த ஊழியர்கள் தான் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க.
அப்போ இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்கிறாங்கடாம்மா, சம்பளம் கொடுக்கல. அப்போ நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட, ஏம்மா நாசிக்கில் ஏதோ ப்ரெஸ் இருக்கான், நோட் அடிக்கிற ப்ரெஸ் இருக்கான், அதில் போட்டு அடித்து கொடுக்க வேண்டியது தானே. எவ்வளோ பணம் வேணாலும் அடிச்சு கொடுக்க வேண்டியது. நீங்கள் சம்பளம் வேணுமா, உங்களுக்கு எவ்வளோப்பா வேணும், இவ்வளோ வேணுமா, ரைட் கொடுக்குறான்னு போக வேண்டியதானம்மா. கேட்குறேன், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும், ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம், இவ்வளோ வேணுமா, ரைட் ஓகே அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நாசிக்கில் அடின்னா அடிக்க போகிறான், கொடுன்னா கொடுக்க போகிறான். அந்த பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது தானம்மா. ஏம்மா அப்படி பண்ணுறாங்கன்னு அம்மா கிட்ட கேட்டேன். ஸ்டூடெண்ட், சின்ன பையனாக இருக்கும்போது தெரியல எனக்கு, அறியாமை. ஏமா எதுக்காக போய் இரும்புக்காரம் கொண்டு ஒடுக்கணும், எதுக்காக போய் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், கேட்குற காசை கொடுக்க வேண்டியதானம்மா. ப்ரெஸ் இருக்கு, நாசிக்குன்னு படிச்சிருக்கேன், நாசிக்கில் பணம் அச்சடிக்கிற மெஷின் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, அங்கே வந்து இப்போ எவ்வளோ நாளும் பணம் அடிச்சுக்கலாம்னு படிச்சிருக்கோம். அப்போது பேப்பர் தானே, அடித்தா நோட் வரப்போகுது, அது அரசாங்கம் தான் அடிக்க போகுது, அரசாங்கம் கொடுக்க போகுது, எதுக்குமா இவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணணும், ஏமா இப்போ போய் இரும்பு கடன் கொண்டு ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் இல்லைப்பா, அம்மாலாம் அரசாங்கம் நினைக்குதுன்றதுக்காக இஷ்டத்துக்கெல்லாம் பிரிண்ட் அடித்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. ஒரு அரசாங்கம் நோட் அடிக்கணும்னா இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கெல்லாம் அடிக்க முடியாது, அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டே இருந்தால் அப்போ இன்னும் வேணும்னா அந்த பணவீக்கம் அப்படின்றது வந்துடும். அது அம்மா ஒரு விடைக்கு ஒரு 1/2 hour சொன்னாங்க, ஒரு 1/2 hour விடைக்கு சொன்னாங்க, இப்படி இந்த மாதிரி தான், இப்படி தான், அதனால் தான் நம்ம அப்படி இஷ்டப்பட்டெல்லாம் அடிக்க முடியாது. அந்த ஒரு நாட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வச்சுருக்கணும், எல்லா நாடுகளையும் ஒரு தங்கம் வச்சுருக்கணும், அது எவ்வளோ பணம் வெளில பிரிண்ட் பண்ணுறாங்களோ அவளுக்குன்னா தங்கம் வச்சுருக்கணும், தங்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி தான் நோட் அடிக்கணும் மாதிரி சில விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அறியாமை அப்போ. பட் இப்போ தெரியுது ஏன் வந்து அரசாங்கங்கள் வந்து பார்கெயின் பண்ணுறாங்க, முன்னாள் மொழியை பார்த்துக்கோன்றாங்க, இல்லை கொஞ்சம் இறங்கி வராங்க, ஏறி வராங்க. மற்ற தனி நபர்கள் மாதிரியே பார்கெயின் பண்ணுறாங்க அரசாங்கமும். சம்பளம் இவ்வளோ கொடுக்குறேன், இதில் கொடுக்க மாட்டேன், இதை கொடுக்குறேன். எப்படி தனிநபர்கள் வந்து பேரம் பேசுகிறாங்களோ அதே மாதிரி அரசாங்கம் அதனுடைய ஊழியர்கிட்ட பேரம் பேசுது. ஏன் அரசாங்கம் நினச்சா கொடுத்துடலாமே. அப்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு தெரியல, அடிச்சு கொடுக்க வேண்டியதானம்மா. என்ன அம்மா சொன்ன விளக்கங்களை புரிஞ்ச பிறகு ஒரு பொருளாதார நிபுணர் மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 1/2 hour 1 hour சொன்னாங்க, இது இப்படித்தான், தங்கம் எவ்வளோ கையில் இருப்பு இருக்கோ அதை வச்சுட்டு தான் பணம் அடிக்கணும், இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம அடிச்சிட முடியாது. அமெரிக்கானா அமெரிக்கா ஒரு இருப்பு வச்சுட்டு தான் அடிக்கும், ரஷ்யானா ரஷ்யா ஒரு இருப்பு வச்சு தான் அடிக்கும், இந்தியானா இந்தியா ஒரு இருப்பு வச்சு தான் அடிக்கும். எல்லா நாடுகளும் ஒரு கரன்சியை இஷ்டத்துக்கெல்லாம் அடிச்சிட முடியாது, அப்படி பண்ணால் இம்பேலன்ஸ் ஆகிடும், பேலன்ஸ் பண்ணி பண்ணணும், அதுக்காக தான் அப்படின்னு மாதிரி அம்மா சொன்னப்போ புரியுது. அப்போ அறியாமையில நான் நோட் அடிக்கிறான்றேன், நாசிக்கில் அடிச்சு கொடுக்கலாமேன்ற அறிந்த பிறகு ஆமாம் அது சரியான கருத்து, இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, அந்த கருத்து தெரியும். இப்போ தெரிஞ்சனால தான் அப்போ அரசாங்கங்கள் ஏன் இவ்வளோ இழுக்கிறாங்க, சம்பளம் கொடுனா கொடுக்க மாட்டேன்றாங்க, பத்தலைன்றாங்க, இல்லை 10% கொடுனா 5% கொடுக்குறாங்க, பார்கெயின் பண்ணுறாங்க. காரணம் ஏதோ ஒரு கட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி நாம் யாருக்கு எவ்வளோ தர்மம் பண்ணணும், சேரிட்டி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியல, யாருக்குமே கொடுக்கணும்னு தெரியல. நான் மருந்தாகட்டும், கிறிஸ்டல் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், அதுவும் ஸ்பெசிஃபிக் கிறிஸ்டலில் நீங்களே டிசைட் பண்ணுங்க, எத்தனை கிறிஸ்டல் வாங்கலாம், எவ்வளோ ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இது உங்கள் கர்மா தான் டிசைட் பண்ணி வேலை செய்யும். அப்போது நம்ம கொடுக்கணும் போது நாம் யாருக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கோம், நாம் யாரை எவ்வளோ ஏமாற்றிருக்கிறோம், நாம் யாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, பாஸ்டத்தில் என்ன கணக்கு நமக்கு தெரியல, அதைத்தான் இறைவன் கரெக்டாக வச்சு அந்த நேரத்தில் உன்னை பிறக்க வைக்கிறார், அதை பேலன்ஸ் பண்ண மாதிரி தான் பிறக்க வைக்கிறார். இந்த சில குறிப்பிட்ட நோய்களை உங்களுக்கு உருவாக்குகிறார், சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை உருவாக்குறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அது இன்னொருத்தருக்கு பிரச்சனையாக இருக்காது. உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, அது இன்னொருத்தருக்கு நோயாக இருக்காது. உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னொருத்தர் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணுற பிரச்சனை மாதிரி இருக்கும். என் தேர்தல் டிஃப்ரெண்ட், நபர் டு நபர் வித்தியாசப்படும், பர்சன் டு பர்சன் வேரி ஆகும், எல்லாருக்குமே வித்தியாசம் வரும், நபர் டு நபர் வித்தியாசமாக வரும், எல்லாருக்குமே வித்தியாசமாக வரும். அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வருகின்றது, ஒருவருடைய தனிநபருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வருகின்றது. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க. இதுக்காக தான் இறைவன் வந்து அந்த வழிகளை சொல்கிறார். அந்த வழிகளை வந்து நம்ம தியானத்தின் மூலமாக உள்ள வரும்போது நமக்கே தோணும், இன்னாருக்கு கொடுக்கணும், இன்னாருக்கு கொடுக்க வேண்டாம், இன்னாருக்கு இவ்வளோ கொடு, இன்னாருக்கு இவ்வளோ கொடு, இன்னாருக்கு இவ்வளோ கொடு, இன்னாருக்கு இவ்வளோ கொடு அப்படி சொல்லி வரும். அதுதான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து தர்மமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிற காரணம் வந்து அதுதான். தர்மம் மாதிரி உங்களை காப்பாற்றி விட்ற ஒரு ரெமெடி எதுவுமே கிடையாது. நம்ம பாஸ்ட் டைப்பில் வந்து பண்ணது இப்போ மறந்து போயிடுது, அதுதான் பிரச்சனையே என்னென்னா, இப்போ குழந்தைவேல் சார் வந்து ஆஸ்டண்டி சார்கிட்ட பணம் வாங்குறாங்கன்னா இந்த பிறையில் வாங்கி இந்த பிறையில் கொடுத்தா மேட்ரு ஓவர். இதை நம்ம கொடுக்குறதும் வாங்குறதும் அடுத்தடுத்த பிறகுகளுக்கு போயிடுது, அடுத்தடுத்த பிறகுகளுக்கு போயிடுது. நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், அதுக்குண்டான ரெமெடி, நம்ம ஒரு சரியானது பண்ணுறோம், அதுக்கு உண்டான ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டுதல்,
அது பல பிறவிகள் கடந்தும் கொடுக்கப்படுகிறது. அவனும் ஸ்பெசிஃபிக்காக செய்கிற தப்புக்கு தண்டனை முடிந்த வரைக்கும் அந்த பிறவில கொடுக்கறது இல்லை இறைவன். அவர் திருந்துறதுக்கும் மாற்றி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறார், நிறைய வழிகளை கொடுக்குறார். இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாரு. இந்த பொறுமையாக இருக்கிறதெல்லாம் மறந்துடுறோம். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. அதனால நம்ம மறந்து போயிடுறோம், நமக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. ஓ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து வேற பிறவியில் வரும்போது அந்த நினைப்பு நம்ம மறக்கடிக்கப்படுகிறது. நான் ஒரு எறும்பு கூட பாவமே நினைக்கல, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்ன்றோம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துயரம் அப்படி சொல்லிட்டு தெரியல. நம்ம பாசிட்டிவ் பண்ண நமக்கு தெரியல. பட் இறைவனுக்கு தெரியும், நம்ம ஓல்டு டேட்டா எல்லாமே தெரியும். அந்த டேட்டா வச்சு கரெக்டாக நமக்கு என்ன ஒண்ணுமோ அதை கரெக்டாக கொடுக்குறாரு. அப்போதான் அதான் சொல்ல, முதல்ல அக்செப்டன்ஸ், முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது உங்களுடைய நல்ல கர்மாவால் நடந்தது. அதை ஏற்றுக்கணும், இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், நன்றி சொல்லுங்க. இதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. நல்ல விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க, அது நன்றியும் சொல்ல மாட்டாங்க, விட்டுடு. ரைட். கெட்ட விஷயம் மட்டும் ஒன்று வந்துச்சுன்னா மட்டும் அது பிடிச்சிக்கோங்க. எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி வந்துச்சு, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு அப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, அவன் இப்படி நல்லா இருக்கான், நான் ஏன் கஷ்டப்படுறேன், இவன் இப்படி நல்லா இருக்கான், நான் ஏன் கஷ்டப்படணும், இவன் இப்படி நல்லா இருக்கான், நான் ஏன் கஷ்டப்படணும், எதுக்கு எனக்கு இது அநியாயம், கடவுள் எனக்கு சோதிக்கிறாரு, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இது செய்கிறேன். ஏன் அது நடக்க மாட்டேங்குதுன்னா நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாவோட அது நடக்க மாட்டேன். அது என்னன்னு சரி பண்ண வழி காட்டுறாரு டைரெக்டாக. இப்போ நான் சொல்கிற மாதிரி லைவ்ல உட்காந்து காட்ட சொல்ல மாட்டேன்றார். அது மறைமுகமா அது வேற மெத்தட் உங்களுக்கு உணர்த்துறாரு. அந்த உணர்வுகள் வரும்பொழுது அந்த உணர்வை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்கள் பிரச்சனை வெளியே வந்து. அதுக்காக தான் கர்மாஞ்சி நீங்கள் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த கர்மாஞ்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்ரி 40 days உங்களை ரிவ்யூ பண்ணுங்க. எவ்ரி 40 days ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ண உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இந்த முன்னேற்றம், இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அப்படின்றது பர்சன்ட் டு பர்சன்ட் வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு 100% இருக்கலாம், ஒருத்தர் 50 இருக்கலாம், ஒருத்தர் 70 இருக்கலாம். பட் டெஃபினட்டாக 1% இருக்கும். டெஃபினட்டாக 1% இருக்கும், இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக வரும். அது உள்ள போய் டிஎன்ஏல மாற்றம் செய்யும். கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. நம்ம கொடுக்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்கறத அனாவசியமாக போகிற மாதிரி எதுவும் போயிடாது. இல்லை சார் எனக்கு பாஸ்ட் லைஃப் கர்மா எதுவுமே இல்லை, எனக்கு நல்ல கர்மா மட்டும்தான் இருக்குது, அப்போ நான் ஏன் கொடுக்கணுமா? அப்பையும் கொடுங்க. அப்போ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபியூச்சரில் டெபாசிட் வச்சுக்கோ. இப்போ உங்களுக்கு தேவை, ரைட்டு, ஓகே, எல்லாம் நல்ல குட் கர்மாவே இருக்குது. பட் அடுத்த ஃபியூச்சரில் வேணும் இல்லையா? இப்போது பணம் தர்மம் பண்ணுங்க, சேரிட்டி பண்ணுங்கன்னா கூட நிறைய பேர் யோசனை பண்ணுறாங்க. சார் நான் எல்லாம் கொடுத்துட்டா நாளைக்கு ஃபியூச்சர் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நாளைக்கு ஃபியூச்சர் வேணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? எல்லாரும் நினைப்போம் இல்லையா? விதை நெல்லுக்கு கூட எடுத்து வச்சு தான் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணும்போது கூட அந்த விதை நெல்லுன்னு ஒன்று இருக்கும். எவ்வளோ ஈல்டு போடுறாங்க, விதைக்கிறாங்க, நெல் ஈல்டு அறுவடை ஒடிச்சல் வருது. வந்த பிறகு அதை எல்லாருக்கும் விற்பாங்க, மண்டியில் போய் போடுவாங்க, சேல் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்த விதை நெல்னு ஒன்று தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதை கை வைக்க மாட்டாங்க. விதை நெல் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சு அதுக்கு எவ்வளோ பஞ்சம் கஷ்டம் தான் அதை கை, ஏன்னா அது வச்சா போயிடும். அப்புறம் அது என்ன பண்ண முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும். ஸோ விதை நெல்னு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அந்த விதை நெல்னு எப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம குட் கர்மா ஏற்கனவே பேலன்ஸ் இருக்குன்னா கூட பேட் கர்மா இருக்கிறவங்க தான் குட் கர்மா பண்ணவும் கிடையாது. குட் கர்மா இருக்கணும், குட் கர்மா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. சேவிங்ஸ் அதான் SAVING, சேவிங். என்ன வச்சுருக்கீங்க சேவிங்கில்? சேவிங்ஸ் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா குட் கர்மாவை சேர்த்துங்க. குட் கர்மா எவ்வளோக்கு சேவிங்ஸாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட தலைமுறைக்கும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பெரும்பாலும் கார் வாங்கி வைக்கணும், நகை வாங்கி வைக்கணும், எஸ்டேட் வாங்கி வைக்கணும், பணம் பேங்க்ல டெபாசிட் போட்டு வைக்கணும், எல்லாமே வைக்கணும், ரைட், ஓகே. அதுக்கு மேலே கொஞ்சம் குட் கர்மா சம்பாதிச்சு வைக்கணும். அந்த குட் கர்மா இருந்தால் தான் அவங்க அதை என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால தான் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்தாலும் சேரிட்டி பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த வீட்டில் அந்த கிரகப்பிரவேசம் அன்னைக்கு அந்த வீட்டு கொத்தனார், மேஸ்திரிங்க, வேலை செஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அவங்களுக்கு எண்ணெய் கொடுப்பாங்க, அந்த துணிமணி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் எல்லாம் இருந்தது, வச்சு கொடுப்பாங்க. பட் இப்போ அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்த பிறகு யாருன்னே தெரியாது. அவன் எப்போ அந்த லேண்டு ஓனரு இடத்த வாங்கினாரு, எப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, அது கூட யார் வேலை செஞ்சாங்க யாருமே தெரியாது. வருவாங்க டைரெக்டாக கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம குரூப்பில் தான் போட்டுருந்தாங்க 2 months முன்னாடி
ஏதோ ஒரு வீட்டில் கர்ப்பப்பிரவேசம் பண்ணுறாங்க, ஒரு அந்த எலக்ட்ரிக் மாடு, சின்ன மாடு, அதை வந்து அப்படியே மாடு வீட்டுக்குள்ளே வருது, ரவுண்ட் அடிக்குது, அதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. கர்ப்பப்பிரவேசம், அந்த கர்ப்பப்பிரவேசத்துக்கு வந்து பசுமாடு வந்து உள்ளே வரணும், அந்த பசுமாடு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரும். அது வந்த பிறகு அது அது முக்கியமான செரிமனி, அது அது போயிட்டு வந்த பிறகு பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்துருச்சு, 40 மாடி 50 மாடி வந்துருச்சு, லிஃப்ட்டில் போகிறாங்க, லிஃப்ட்டில் வராங்க. பசுமாட்டை எப்படி கொண்டு போய் மேலே போய் ஏற்றி பண்ண முடியும்? இதுவே சில பேர் வந்து ஒரு 2 3 பேர் சொன்னாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற தனி வீடுக்கு பசுமாட்டை கூப்பிட்டு போயிருக்காங்க. நமக்கு பால் ஊத்துறவர் சொன்னார், நான் வந்து பசுமாட்டு பால் தான் வாங்குவேன், அந்த பசுமாட்டு பால் ஊத்துறவர் சொன்னார், சார் சொன்னாங்க சார், நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் சார், தரையில் வந்து எல்லாம் மொசைக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் முன்னாடி அந்த ஹோமமெல்லாம் வளர்த்துவாங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும் மாடு சுற்றிட்டு வந்துட்டோம், 2 டைம் 3 டைம் சுற்றிட்டு வந்துட்டோம்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை சார் வீடெல்லாம் கொஞ்சம் வரட்டும் சார், வீடெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கர்ப்பப்பிரவேசம் பண்ணும்போது நம்ம மாற்றி சொல்லக்கூடாது, சரி அப்படி தான் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார். நானான சொன்னேன் சார், முன்னாடியே சுற்றி வரும் அந்த ஹோம் வளர்த்துவாங்க இல்லையா, அங்கே மட்டும் ஒரு 2 3 ரவுண்டு வரட்டுங்க, வந்த பிறகு மாட்டை கூப்பிட்டு போயிடுறேன். இல்லை இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளலாம் கூப்பிட்டு போங்க. உள்ள ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி டைல்ஸு மொசைக்கு, பக்கா மொசைக்கு. மாடு ஸ்லிப்பாகி விழுந்துருச்சான். ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், சார் போனேன் சார், அது மாடுக்கு தெரியுமா டைல்ஸு, இது இப்படி கால் பார்த்து ஊனி வைக்கணும், கிரிப்பு வைக்கணும்ன்ட்டு. அது வந்து காலில் குழம்பு இருக்கும், அதை வந்து லாடம் கட்டியிருப்பாங்க, அது இரும்புனால செஞ்சது. லாடம் கட்டியிருப்பாங்க, அது இரும்புனால செஞ்சது. அந்த இரும்புனால வச்சு போகும்போது டைல்ஸ் ஸ்லிப் ஆகுமா இல்லையா, இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கு அந்த மாதிரி விழுந்துடுச்சான். சொன்னார், சார் மாடு வந்து விழுந்துச்சு சார், அது மாதிரி 2 3 இடத்துல போனேன், 2 3 இடத்துல சொல்லி கேட்காம கொண்டு போனாங்க சார், மாடு விழுந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுலேருந்து நான் யாருக்கும் கூட்டு போகிறது இல்லை சார், முன்னாடி போய் வீட்டை பார்ப்பேன், வீடு வந்து நார்மலாக இருக்குது, ஓரளவுக்கு மாடு உள்ளே போயிட்டு வரும்னா அலோவ் பண்ணுவேன், இல்லைன்னா எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மாட்டை கூட்டு போகிறது இல்லை சார் அப்படின்னாரு. உண்மை அது, உண்மை அது. மாடு ஏன் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் அங்கே இருந்ததுன்னா அந்த மாடு வந்து உள்ளே வந்துட்டு அந்த கோமியம் பேஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அது அந்த மாடு அப்படியே உள்ளே வந்து அந்த கோமியம் பேஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் சாணம் போட்டால் கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. அது அந்த வீட்டினுடைய தோஷங்கள், கண்ணுக்கே தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும், கண்ணுக்கே தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். அவ்வளோ அருமையான ஒரு சாஸ்திரம் நம்ம பசுமாடு உள்ளே போயிட்டு வர்றது. பட் அது பாருங்க, அந்த காரணம் யாருக்கும் தெரியல. இப்போதான் நம்ம சொல்கிறோம், பசுமாடு உள்ளே போச்சுன்னா அந்த வீட்டுக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடும் சார், கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த வீடு பாசிட்டிவாக வரும், அந்த வீட்டில் போகிறவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா வாழ்வாங்க, நல்லா வருவாங்க. அதுக்காக தான் அந்த பசுமாட்டை கொண்டு வந்து பண்ணும். பசுமாட்டு சாதாரணமான விஷயம் இல்லை, அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. நவரத்தினங்களை சுத்திப்படுத்துவதற்கு சிதர்கள் சொல்லுவாங்க, நான் பண்ணுறோம், நான் கிறிஸ்டல் கூட அப்படி தான் பண்ணுறோம், கிறிஸ்டல் கூட அப்படி தான் பண்ணுறோம். நவரத்தினங்களை சுத்திப்படுத்துவதற்கு உண்மையான பசுவினுடைய பாலில் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து நவரத்தினங்கள் ஊற போடணும். நம்ம கிறிஸ்டல் கூட அப்படி தான் ஊற போட்டு கொடுக்குறோம், இங்கே இல்லை, அது வேற இடத்துல ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரோம். கிறிஸ்டல் கூட அந்த பசும்பாலில் இத்தனை நாட்கள் ஊறணும்னு கணக்கு இருக்குது. அத்தனை நாளில் ஊறின பிறகு அந்த பாலை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்டலை எடுத்து பண்ணுவோம். அந்த பாலுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பாலுக்கு ஒரு பவர் இருக்குன்னா, நாகேஸ்வர ராவ் சகோதரர் கேட்டிருந்தார், ஒரு வகுப்பில் கூட சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு கம்பெனி பேரை போட்டு இந்த பாலில் அந்த மோதிரத்தை ஊற வைக்கலாமான்னு கேட்டிருந்தார். தவறு இல்லை, பட் இந்த காலத்து பாலுக்கு அந்த பவர் இல்லை. உண்மையான நாட்டு மாடு, காராம் பசு சொல்லுவோம் இல்லையா, உண்மையான நாட்டு மாடு காராம் பசு, அந்த பசுனுடைய பாலுக்கு நவரத்தினங்களில் இருக்கின்ற, கிறிஸ்டல்களில் இருக்கின்ற இந்த மாதிரி தீய எனர்ஜி வைப்ரேஷன் அப்சார்ப் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. அப்போ அந்த மாதிரி பாலை குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை, நெகட்டிவ் அந்த பார்ட்டிகிள்ஸை அதெல்லாம் அப்சார்ப் பண்ணி, நெகட்டிவ் டிஎன்ஏ அந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் அந்த பசுமாட்டு பாலுக்கு இருக்குமா இருக்காதா? நவரத்னங்கள்ல கிறிஸ்டல்கள்ல இருக்கின்ற அந்த நெகட்டிவ் கர்மாவை இருக்கக்கூடிய சக்தி அந்த பாலுக்கு இருக்குன்னு போது அந்த பாலை அப்ப மனிதன் சாப்பிட்டான், நவகிரகங்களை கும்பிட்டா என்ன பலனோ, நவகிரகங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணா என்ன பலனோ, அந்த பலனை அவன் பால் சாப்பிடும் பொழுதே அது போய் உள்ள போய் செஞ்சிடு. அதான் காராம் பசு பால் சொல்லுவான். அது இன்னைக்கு ரொம்ப ரேர். அது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். பேக்கெட் பால் தான் இருக்கு. பேக்கெட் பாலால் ஒன்றும் நன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேக்கெட் பாலால் ஸ்லோ பாய்சன் தான். எல்லாருமே யார் சாப்பிட்டாலுமே ஸ்லோ பாய்சன் தான். நான் அந்த பால் சாப்பிடும்போது அதை நான் கிளன்சிங் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி நான் சாப்பிடுவேன், அதனால எனக்கு அது பாதிக்காது. அது மாதிரி எல்லாரும் எத்தனை பேர் செய்வாங்க? பேக்கெட் பால் எல்லாரும் எங்கே பார்த்தாலும் பேக்கெட் பால், சின்ன சின்ன ஊரில் கூட பேக்கெட் பால் தான், அது அப்படியே சாப்பிடும். ஏ டைப் ஆஃப் ஸ்லோ பாய்சன்.
டெய்லி சாப்பிட்றோம். எந்த ஃபார்மில் சாப்பிட்டாலும் மோரோ, தயிரோ, பாலோ, வெண்ணெயோ எப்படி சாப்பிட்டாலும் ஸ்லோ பாய்சன். அப்போ நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அதை கரெக்ட் பண்ணி சரி பண்ணிடலாம். நம்ம அதை கரெக்ட் பண்ணி சரி பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அப்போ காராம்பசு பாலுக்கு அவ்வளோ பலன் இருக்குன்னு சொல்ல வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல போய் பாலாக சாப்பிட்றோம், உணவாக சாப்பிட்றோம், உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் ரிமூவ் பண்ணும், டிஎன்ஏ கிளன்சிங் பண்ணும். அதுதான் அந்த அதனால தான் அந்த பாலுக்கு மட்டும் நம்ம இந்து மதத்தில் வந்து அது அனிமல் கிங்டம்லேருந்து வந்தாலும் கூட அந்த பாலுக்கும் தேனுக்கும் மட்டும் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி கொடுப்பாங்க. அது சைவ உணவோடு சேர்ந்தது, சைவ வகையோடு சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பால் கூட நான்வெஜ் தான், பால் கூட வந்து அசைவ உணவு தான், அது மனிதன் வந்து மாட்டுக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப ஆர்டண்ட்டாக இருப்பாங்க. தப்பில்லை அவங்களுடைய கருத்து. பட் அது நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து பாலை வந்து சைவமாக ஏற்றுக்கொள்கின்றன. தேன் வந்து அசைவம் தான். அது வந்து ஒன்று சொல்ல போனால் எச்சில் சொல்லியிருக்கேன். எச்சில் அது தேனீக்களுடைய எச்சில். அந்த தேனீக்களுடைய எச்சிலை நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் கோயில்களில் கூட அபிஷேகம் ஆராதனைகளுக்கெல்லாம் கூட சிவலிங்க வழிபாடு, சிவலிங்க ஆராதனை எல்லாத்துக்கும் தேனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நம்ம எச்சுன்னு சொல்கிற தேனை ஒட்டியே அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பாலையும் தேனையும் மட்டும் அது வேற கிங்டம், அனிமல் கிங்டம் வந்து வந்தாலும் கூட, மற்ற கிங்டம் வந்து வந்தாலும் கூட அது தாவர வழியாக ஏற்றுக்கொள்கிறார். தப்பு இதெல்லாம் போய் நம்ம டிஎன்ஏல போய் வேலை செய்யும், கரெக்ட் பண்ணும். இப்போ நம்ம செய்கின்ற தர்மம் வந்து யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால எவ்வளோ தெரியலதுக்கு ஒரு கோட்டா. நீங்கள் எந்த பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அது நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் எவ்வளோ சேரிட்டி பண்ணணும்னு நிர்ணயிக்கிறது, யாருக்கு கொடுக்கணும்னு நிர்ணயிக்கிறது. நீங்கள் பிறந்த நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நாள், நீங்கள் பிறந்த திதி, நீங்கள் பிறந்த யோகத்தில் 2 இருக்கு, கரணம், இது எல்லாமே நீங்கள் யாருக்கு சேரிட்டி பண்ணணும், எவ்வளவு சேரிட்டி பண்ணணும், எப்ப சேரிட்டி பண்ணணும் நிர்ணயிக்கின்றது. அப்ப இது எப்போ நிர்ணயிக்கப்படுகிறது? நீங்க இந்த பூமிக்கு வரும் பொழுதே நிர்ணயிக்கப்படுகிறது. திரும்பவும் சொல்ற மைண்ட் வச்சுங்க, நீங்க இந்த பூமிக்கு வரும்போதே நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்க வந்து டெவலப் ஆகி ஒரு பிரச்சனை வந்த பிறகு இல்லை. நீங்க ஒரு லைஃப்ல வரீங்க, நல்லதோ கெட்டதோ ஒரு பிரச்சனை வருது, அப்போ இதுக்கு என்ன பண்றது? இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க, இப்போ நான் என்ன சேரிட்டி பண்ணும்? அப்படி இல்லை, பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்படுகிறது. அது எதுலாம் சொல்லுது? நாள், நட்சத்திரம், திதி, யோகத்துல 2 வகை, கரணம், இது எல்லாமே நிர்ணயிக்கிறது. அதுலேயும் அந்த பஞ்சபட்சிகள் நிர்ணயிக்கின்றன. உங்களுக்குன்னு ஒரு பஞ்சபட்சி இருக்கும், அது பேராசிக்குன்னு ஒரு பட்சி இருக்கும், பிறந்ததுக்குன்னு ஒரு பட்சி இருக்கும். 2மே வேலை செய்யும். பிறந்ததும் வேலை செய்யும், பேரும் வேலை செய்யும். 2மே கோயின்சைடானா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், 2மே எகெயின்ஸ்டாக இருந்தால் அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும். மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். அது எஸ்.வி. சேகர் ஒரு காமெடி நாடகத்தில் ஒன்று போடுவார். அது அப்படியே உள்டாவா அப்படியே திருப்பி மாற்றி போடுவார். அகராதி இல்லாத வார்த்தை உள்டா, அப்படியே திருப்பி போடுவார். இங்கே என்ன சொல்லுவார்? காட் ப்ரப்போசஸ் மேன் டிஸ்போசஸ். அப்படி அது காமெடி, அது நாடகத்துக்காக அவர் போடுவார். மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். மனுஷன் நினைக்கிறான், கடவுள் அதை மறுக்கிறார். அவர் திருப்பி சொல்லுவாரு, காட் ப்ரப்போசஸ், கடவுள் சொல்றாரு, மனுஷன் அதெல்லாம் முடியாது அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மைதான். அங்கே வந்து காட் ப்ரப்போஸ் பண்றாரு, தர்மம் பண்ணுங்க, செய்யுங்க, இதெல்லாம் பண்ணி இப்படி வெளியே வந்துருங்க அப்படின்னு காட் ப்ரப்போசஸ். மேன் டிஸ்போஸ், அதெல்லாம் முடியாது, நானும் செய்ய மாட்டேன், அதெல்லாம் முடியாது, நானும் செய்ய மாட்டேன். நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்க, நீ என்ன சொல்லிட்டு நான் தர்மம் பண்ணிடுவேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் இங்கே காட் ப்ரப்போசஸ் மேன் டிஸ்போசஸ், எஸ்.வி. சேகர் அவர் நாடகம் சொன்னது தர்மத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கரெக்ட். மேன் டிஸ்போசஸ், காட் ப்ரப்போசஸ். கண்டுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், சரி பரவாயில்ல கண்டுக்கலாம் விட்டுடுன்னு. அது அப்போ நம்ம வேற சப்பராகி வேலை வரும். சரி, தர்மத்தை வந்து யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அது வடபிரில் கொடுக்கணுமா, தேய்பிரில் கொடுக்கணுமா? அந்த வடபிரை தேய்பிரில் கொடுக்கறது கூட இந்த டைமில் கொடுக்கணும்னு கணக்கு இருக்கு. இந்த டைமில் கொடுக்கணும். அந்த உங்களுடைய பட்சி எந்த டைமில் வந்து அரசவா இருக்கு, எந்த டைமில் துயில் இருக்கு, எந்த டைமில் நடையில் இருக்கு, அது இருக்கு. ஒரு 5 விஷயம் இருக்கு. அரசு, ஊன், துயில், நடை, சாவுன்னு இருக்கும். 5 பிரிவா இருக்கும். அரசு, ஊன், நடை, துயில், சாவு. திரும்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அரசு, ஊன், நடை,
துயில், சாவு. இந்த 5ஐயும் அந்த உங்களுக்கு உண்டான பட்சி வந்து பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டைம் பார்த்து நீங்கள் அதை செய்யணும். அதான் நான் சில பேருக்கு தெரியும், யாராவது பேமெண்ட் அனுப்பணும், மெடிசனுக்கோ கிறிஸ்டலுக்கோ அனுப்பணும் கூட இந்த டைமில் இந்த நாளில் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். இதை வேற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகே ரைட், பேமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படி. நான் சொல்லுவேன், இல்லை வெயிட் பண்ணுங்க, இந்த நாளில் இந்த டைமில் இந்த நேரத்தில் அனுப்பிச்சி விடுங்க பணம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க ஆன்லைனில் அனுப்பிச்சாலும் சரி, ஆஃப்லைனில் அனுப்பிச்சு எந்த டைமாக தான் அந்த டைமில் அந்த பணம் கொடுக்குற நேரம், கொடுக்குற அந்த சேரிட்டி கொடுக்குற நேரமோ, இல்லை மருந்துக்காக செலவு பண்ணுற நேரமோ, இல்லை கிறிஸ்டலுக்காக செலவு பண்ணுற நேரமோ, எதுவாக இருந்தாலும் இந்த பர்பஸ்க்காக உங்களுடைய கர்மாய் போக்குவரத்துக்காக நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்க, இந்த செலவு பண்ணுகின்ற நேரம் கூட டைமில் இந்த பேமெண்ட் அனுப்புவேன். சில பேருக்கு தெரியும், நான் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருப்பேன், அது ஏன் டாக்டர் இந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக அனுப்ப சொல்கிறாரு, இந்த டைமில் அனுப்புங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அனுப்ப வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், இந்த டைமில் அனுப்புங்க, இந்த டைமில் கரெக்டாக அனுப்பிச்சிடுங்க. ஏன் சொல்கிறாருன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது விளக்கி சொல்ல முடியாது. ஏதோ இன்னைக்கு கிளாஸில் ஃப்ளோவில் சொல்லிட்டோம். எந்த நேரத்தில் எந்த டைமில் எப்போ அனுப்பினால் அவங்களுடைய பிரச்சனை சீக்கிரம் தீருமோ, அவங்க கஷ்டங்கள் சீக்கிரம் போகுமோ, குறைந்த செலவில் எப்படி அவங்க வந்து ரெவரி கிடச்சி வெளியே வருவாங்களோ, ரொம்ப கஷ்ட அனுபவக்க சீக்கிரம் வருவாங்களோ, அந்த டைம் பார்த்து சொல்லுவாங்க. அது சொல்ல காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டல்லையோ மற்ற ஜோதிடர்கிட்டையோ மற்ற கவுன்சிலிங் எங்கே போனாலும் யாருமே நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க, கொடுங்க, சர்வீஸ் பண்ணுங்க, ரைட், ஓகே. பட் இங்கே மட்டும்தான் பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நாளில் இந்த டைமில் அனுப்புங்கோ, வெயிட் பண்ணுங்க, அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இன்னும் சில பேருக்கு அர்ஜென்ட், ஏன்னா டைமு 2 நாளில் தான் வரும், இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடுங்க, டைம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்து அந்த டைமுக்குள்ளே அனுப்பிச்சிடுங்க, அசால்ட்டாக இருக்கணும்னா அந்த டைமில் பார்த்து அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க அதை அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அவங்க பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆகிடும், அவங்க நோய் சீக்கிரம் போயிடும், அந்த குட் கர்மானுடைய விகிதம் அவங்க கிடைக்கிறது நிறைய வரும், தீய கர்மா அடைகிற விகிதம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அந்த நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து அது குறைஞ்சிடும், இவங்க சப்பராது குறைஞ்சிடும், நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் காட், கடவுள்கிட்ட இருந்து இந்த அருளாசி, இறைவன்கிட்ட இருந்து வந்த அருளாசி, சிவர்கிட்ட இருந்து அருளாசி அது அதிகமாக கிடைக்கும். அந்த டைமில் பண்ணுங்கோ, செலவு பண்ணுறது கூட அந்த டைமில் பண்ணுங்கோ. நீங்கள் பணம் கூட பாருங்கள், சில பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எங்கள் அனுபவத்தை நீங்கள் பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். சில பேர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ஏதாவது வகையில் வந்துகிட்டே இருக்கும். சில பேர்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், போயிட்டே இருக்கும், அது பாட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது உங்கள் அனுபவத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். சில பேர்கிட்ட பணம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது வகையில் பிளஸ்ஸிங்காக அது ஏதாவது வகையில் உங்களுக்கு பணம் வரும். அது ஒரு டைப்பு. சில பேர்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கையை விட்டு போயிட்டே இருக்கும், ஏன் போகுது, எதுக்கு போகுது, எப்படி போனே தெரியாது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சில பேர்கிட்ட பணம் வாங்கினீங்கன்னா, அவங்க கையால் வாங்கினீங்கன்னா அது பருகி பல மடங்காக வரும். ஏதாவது வகையில் பாசிட்டிவாக உங்களுக்கு பணம் வரும், வந்துட்டே இருக்கும், பாசிட்டிவாக வரும் வாங்கினீங்கன்னா. சில பேர்கிட்ட வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உள்ளதும் போச்சுதான், போயிட்டே இருக்கும். வாங்கிடுவீங்க, பணம் கொடுப்பாங்க, நீங்களும் வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு போயிட்டே இருக்கும், நஷ்டம் ஆகிட்டு இருக்கு. நல்லா டீப்பாக நோட் பண்ணால் தெரியும். நான் அதை தான் பார்ப்பேன். எனக்கு அது சித்தர்கள் சொல்லி கொடுத்தா அந்த விஷயம் இதில் பார்ப்பேன். இது எதை நிர்ணயிக்கிறது? சில பேர்கிட்ட காசு வாங்கினா சேருது சார், சில பேர்கிட்ட காசு வாங்கினா போகுது சார். சில பேர்கிட்ட காசு வாங்கினோம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், சில பேர்கிட்ட காசு வாங்கினா ஏதோ ப்ராப்ளம் வருது சார். கொடுக்குறதும் அப்படி தான், எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அதை தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். டிவேட் ஆகி வேறு பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அப்படி இல்லை, அதை ரிலேட்டட் தான் பேசியிருக்கோம். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கொடுக்குறது கூட எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி தான் சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வந்த பாடு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் பெரிய சப்ஜெக்ட் கொஞ்சமாக டச் பண்ணி விட்டுரும். அப்போ யாருக்கு கொடுக்கக்கூடாதோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். இது யாருக்கு கொடுக்குறது, யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. நாம் நினைப்போம் இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைப்போம், அது கொடுக்கக்கூடாதா இருக்கும். இவனுக்கு கொடுக்க வேணாம்னு நினைப்போம், கொடுக்கக்கூடாதா இருக்கும். அப்போ இது என்ன? இது யார் பதில் சொல்லணும்? கடவுள் தான் பதில் சொல்லணும். இது யாருக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, அவர் தான் வழிகாட்டணும். நமக்கு தெரியாது. ஏன்னா knows everything, பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப் எல்லாமே அவருக்கு தெரியும். யாரு? நம்மளுடைய லைஃப்பை பற்றி அவருக்கு தெரியும். யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவனுடைய லைஃப்பை பற்றியும் அவருக்கு தெரியும். இங்கே நம்ம கொடுக்குறோம், அவங்க வாங்குறாங்க. அப்போது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர் எல்லாம், ப்ரெசென்ட் எல்லாம் அவருக்கு தெரியும். அவரை பற்றியும், யார் வாங்க போகிறாரோ அவர் யார், என்ன, உங்களுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம், எந்த லைஃப்பில் உங்களோட சம்மந்தப்பட்டவர்,
இப்போ சம்மந்தப்பட்டவரா, பாஸ்ட் சம்மந்தப்பட்டவரா, ஃபியூச்சரில் சம்மந்தப்படுவாரா என்னன்றது அவருக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட விட்டுரும், இது கொடுக்கலாமா வேணாவா சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். இதுக்கு தான் உங்களுக்கு கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கே தோணும் இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்க வேணான்னு தோணும். உங்களுக்கே தோணும். முடியாதவங்களுக்கு நான் கைட் பண்ணுறோம், அது வேற சமாச்சாரம். பட் என்னுடைய டிபெண்டன்ஸே தேவையில்லை. நீங்களே இன்னாருக்கு கொடுக்கலாம், இன்னாருக்கு கொடுக்க வேணாம், எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்க வேணாம், உங்களுக்கே தோணும். உங்களுக்கே செல்ஃப் டியூட்டரிங், உங்களுக்கே தானா தோணும். அந்த ஞானத்தை வர வச்சிருவாரு, உங்களுக்கே தோணும். அப்போ இன்னாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. பிகாஸ் அந்த தீய கர்மாவை தீக்கணும். ஒன்றும் அனுபவிக்கல, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் கற்றுக்கல, இப்போ நம்ம கொடுக்கக்கூடாது, அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. நீங்களே வந்துடுறீங்க. இங்கே மனிதாமான தன்மை இல்லை, மனிதான தன்மை இருக்கிறதுனால தான் அவன் கொடுக்கல. ஏன்னா கொடுத்தீங்கன்னா அவன் கட்டி போயிடுவான். செல்லம் கொடுத்த மாதிரி, செல்லம் கொடுத்து கட்ட மாதிரி. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் குழந்தைக்கு செல்லம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குழந்தைய குட்டிச்சோறு ஆக்கிட்டு இருக்காங்க. பேசுவோம் அதை பற்றி பின்னாடி வகுப்புகளை பேசுவோம். குழந்தைங்களை வளர்த்துறது ரொம்ப தப்பாக வளர்த்துறோம். என்ன சொல்லப்போனால் 90% தப்பாக வளர்த்துறோம். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நம்மளே எல்லாருமே, ஈவன் நம்ம குரூப்ல இப்போ எல்லாரும் 87 பேர் இருக்குங்களா, எல்லாருமே சரி, எல்லாருமே நம்முடைய குழந்தைகளை வாரிசுகள் தவறாக வளர்த்துக்கிறோம். சரியாக வளர்த்துக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம், தவறாக வளர்த்துக்கிறோம். அது எப்படியெல்லாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும் நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படிலாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி நம்ம குழந்தைகளை எப்படி வளர்த்தணும் நம்ம வகுப்புகள் பின் வகுப்புகள் சொல்லி கொடுப்போம். அதான் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க ஜென்ரேஷன் சூப்பராக வருவாங்க. நீங்க நினைச்சே பார்க்க மாதிரி வருவாங்க. வளர்த்துற விதம் சரியில்லை. அதை எப்படி வளர்த்துறதும் யாரும் சொல்லவும் யாரும் ஆளுங்க. ஏதோ கர்மானுஜிலிங் கொடுக்குறாங்க, நாம சொல்றோம், இதையாவது கேட்டு நல்லா வளர்த்தணும். அந்த சரியான முறையில் குழந்தைகளை நான் வளர்த்தும் போது அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கும், சொசைட்டி நல்லா இருக்கும். இன்னைக்கு தப்பாக வளர்க்கப்படுகிறார்கள், அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நாமளும் கஷ்டப்படுறோம், சொசைட்டியே கஷ்டப்பட்டு. அப்ப யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கே தெரியும். அப்போ இன்னாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம், அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தோணும். இவருக்கு கொடுக்கக்கூடாது, இவர் பாவம் பண்ணவர், இவர் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் இவருக்கு கொடுக்கணும்னு சார். எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், கரெக்டாக நம்ம காட்டி கொடுக்கணும். கரெக்டாக அந்த செல்ஃப் அவேர்னஸ் நமக்கே வரும். ஏன்னா நம்ம பார்க்குற பார்வை வேற, இறைவன் பார்க்குற பார்வை வேற. நம்ம பார்க்குற பார்வை வேற, கர்மா பார்க்குற பார்வை வேற. அதுதான் கரெக்டாக இருக்கு, நமது தப்பு. அது ஞானக்கண், இது ஊனக்கண். ஓனக்கண்ணுக்கு நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதான் தெரியும். இப்போ இந்த பிசிக்கல் கண்ணுக்கு கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதான் தெரியும். ஞான கண்ணுக்கு எல்லாமே தெரியும். அப்போ யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கரெக்டாக பண்ணுவோம். அதைத்தான் அந்த காலத்து பெரியவங்க சொன்னாங்க, பாத்திரம் அருந்து பிச்சை இடு. ஏன் அந்த பழமொழி சொல்லாம விட்டுட்டு இருக்கலாமே? காரணம் இருக்கு. எந்த பாத்திரத்துக்கு போடணும், எந்த பாத்திரம் போடக்கூடாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், சில பேருக்கு நம்ம தர்மம் சேரிட்டி பண்ணா நமக்கு பிரச்சனை கஷ்டங்கள் வரும். நம்ம குரூப்ல கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் இந்த மாதிரி பண்ண சார், இந்த மாதிரி செஞ்சேன் சார், ஆனால் எனக்கு கஷ்டம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான நபர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கொடுத்தது என்னமோ தர்மம்னு நினைச்சு கொடுக்குறீங்க. ஆனா இறைவனுடைய பார்வையில் அது தவறு, நீ கொடுக்க கூடாதுன்னுது. நீங்க ஏதோ ஒரு ஒப்பீனியன்ல நீங்க கொடுத்துறீங்க, அது தவறு. சில பேருக்கு நான் சேரிட்டி பண்ணேன் சார், நான் நல்லா இருக்கேன் சார், நல்லா ஹாப்பியா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். அப்போ சரியான நபருக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியான நபருக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ சரியான நபருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களே அசஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்த 40 days, நான் எல்லாமே 40 days ஏன் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் 40 days ஏன் திருப்பி சொல்றோம், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க ஒரு தர்மம் பண்றீங்கன்னா அந்த தர்மத்துக்கு உண்டான பலனை மோரார்லெஸ் 47 நாளுக்குள்ள காட்டி கொடுங்க. ஏதாவது வகையில காட்டி கொடுங்க. பின்னாடி பலன் வரும், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட காப்பாற்றும். பட் அவர் சிம்டம்ஸ் சிக்னலை உங்களுக்கு முன்னாடியே காட்டிடும். இது குட்கர்மா, இது நல்லதுன்ற சிக்னலை அதிகபட்சம் 40 daysல காட்டும். அடுத்த நிமிஷத்துல இருந்து 40 daysல காட்டும். நல்லது. தப்பான தர்மம் பண்றோம், தப்பான நபர் கொடுக்குறோம், தப்பான வகையில பண்றோம், தப்பா கொடுக்குறோம்னா அதையும் 40 daysல காட்டி கொடுக்கும். குறைந்தபட்சம் அடுத்த மொமெண்ட்ல இருந்தே காட்டும், அதிகபட்சம் 40 நாளுக்கு. இது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இது எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறது, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை எப்படி உணர்வது, சரியாக எப்படி உணர்வதுன்னு தான் கர்மானுஜியிலிருந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு 1 day 2 daysல கத்துக்கிற சப்ஜெக்ட் கிடையாது. இது 1 நாள் 2 நாள்ல இது கத்துக்கிட்டு டேலண்ட் ஆயிடலான்னு வந்திருக்காங்க. இது பெரிய கடல் மாதிரி சப்ஜெக்ட். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நீச்சல் அடிப்போமே. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும். முடிஞ்ச வரைக்கும் நீச்சல் அடிப்போம், போவோம். அடுத்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னே போவோம். நான் எப்படி போறதுன்னு உட்காந்துட்டு இருந்தா இங்கேயே இதே கரையிலே உட்காந்துருக்க வேண்டியதுதான். தாண்டி போகணும்.
அதுக்கான முயற்சி தான் கர்மாஞ்சலிங் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி ஐடென்ட் பண்ணணும் சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் பண்ணி 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 ஃபாலோ பண்ண உங்களுக்கே தெரியும் இன்னாருக்கு கொடுக்கலாம், இன்னாருக்கு கொடுக்கல, இன்னாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம், இன்னாருக்கு இப்படி தான் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கே தோணும். நீங்கள் 4 பேருக்கு வழிகாட்டுறவர்களாக வந்துடுவீங்க. உங்களால் வர முடியும். உங்களால் வர முடியும். கண்டிப்பாக வர முடியும். உங்ககிட்ட இருக்கிற பொட்டன்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கல. உங்ககிட்ட இருக்கிற பொட்டன்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கல. அப்படியே காலங்காலமாக அமைக்க வச்சுட்டாங்க. நான் குரு நீ சீடன், நான் குரு நீ சீடன், நான் சொல்கிறது நீ கேட்கணும், நான் சொல்கிறது நீ கேட்கணும், அப்படியே அமைக்க வச்சுட்டாங்க. இங்கே தான் நாம் அதை மாற்றுறோம். அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நான் இப்போ நிறைய தெரிஞ்சுருக்கோம், சொல்லிக் கொடுக்குறோம். என்ன இடத்துக்கு நீங்களும் வர முடியும், எல்லாராலையும் வர முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க சித்தர் பெருமக்கள் தான். நாங்கள் பெரிய சித்தர்கள், நாங்கள் இறைவனை சேர்ந்தவங்க, இறைவனோட அடியில் இருக்கிறவங்க, இறைவனுடைய ரொம்ப வேண்டப்பட்டவங்க, இறைவனோட பகுதியாக இருக்கிறவங்க, உங்களாலாம் வர முடியாது அப்படிலாம் கிடையாது. நாங்களும் நீங்களும் எல்லாம் ஒன்று தான். உங்களாலும் வரையுது. நீங்களும் தெய்வமாகலாம், நீங்களும் சித்தர்களாகலாம் அப்படின்னு சொல்கிறவங்க சித்தர்கள் தான். நீங்களும் குருமார்கள் ஆகலாம். உங்களால் வர முடியும். வாங்க வாங்க வாங்க, வந்து எல்லாரும் டெவலப் ஆகி எல்லாரும் சந்தோஷம் இருங்கன்னு தான் அவங்க சொல்கிறோம். சரியா? மணி 7 ஆச்சு. நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐயா அந்த தர்மம் செய்யறது ஐயா சொல்றேன்னு கேட்டிருந்தேன் ஐயா. நாங்களா என்னைக்கு தெரிஞ்சுக்கிறது, அது வரைக்கும் ஐயா மூலியமா செய்யலாம்னு நினைக்கிறேன் ஐயா. எல்லாம் முடிச்சிடலாம் சார். இந்த 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 வீக்ல அதை முடிச்சிருவோம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? இன்னொரு நாள் போகும். தர்மத்தை பத்தி நன்றி ஐயா. அதுக்கு பிறகு உங்களோட கொஸ்டினும் கேட்குறேன். ஏதாவது தர்மத்தை பத்தி ஏதாவது கேள்வி இருந்தாலும் அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகள்லாம் கேட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி கொடுத்தேன். தர்மத்தை எந்த ஒரு டவுட்டும் இல்லாத அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தேன். சரியா? இதெல்லாம் பேரு ராசி இல்லாதவங்க இருக்காங்கல்ல ஐயா, ஜாதகமே இல்லாதவங்க இருப்பாங்க. ஆமா இருக்காங்க. நான் எனக்குமே ஜாதகமே இல்லைங்க ஐயா. இல்லை, ஓகே. எதை பார்த்து நம்ம தர்மம் பண்றது அப்படிங்கிறது. ஜாதகமே இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. உங்களுக்கு பேருடைய முதல் எழுத்து இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. உங்க பேருங்க? என் பேர் குமார். குமார். குமார் மூணாறு. ஆமா ஐயா, மூணாறு. கரெக்ட் கரெக்ட். மூணாறு குமார். இப்ப குமார்னா கூ வருது இல்லைங்களா? கூ முதல் எழுத்து கூ. பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம் பாருங்க. இல்லைன்னா நான் பார்த்து சொல்றேன். உங்களுக்கே தெரியும், பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும். பஞ்சாங்கத்துல அந்த கூன்ற எழுத்து ஒரு நட்சத்திரத்துக்கு வரும். ஒரு நட்சத்திரத்துக்கு வரும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பேரு வந்து கூன்னு ஒன்று வரும். அது எந்த பாதத்துல வருதுன்னு பார்க்கணும். அந்த பாதத்துல வந்தது அப்படின்னு சொன்னா அந்த பேருக்கு உண்டான அந்த ராசி, நட்சத்திரம், திதி, யோகம் தான் உங்க லைஃப் எல்லாம் வேலை செய்யும். சில பேருக்கு பிறந்த நட்சத்திரம் இருக்கும், சில பேருக்கு பேர் இருக்கும், சில பேருக்கு ரெண்டுமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதை நம்ம பார்த்துக்குவோம். நம்ம இங்கே தெரியும், நம்ம இங்கே பார்க்கும்போது தெரியும். ஏழாக்கூடமா இருக்கும். பிறந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும், பேர் ஏழாக்கூடமா வச்சிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது குவைண்ட் ஆப்போசிட்டாவே வாழ்க்கையில நடக்கும். இவங்க ஒன்று இப்படி நடக்கும்னு நினைப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் வாழ்க்கையில வந்து நான் இது வரைக்கும் நினைச்சே நடக்கல சார், நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது சார், நான் நினைச்சதே ஒன்று நடந்தே ஒன்று சார், வாழ்க்கையே போச்சு சார்னுவாங்க. பார்த்தோம்னா அவங்க பிறந்த நட்சத்திரனுடைய அந்த அமைப்புக்கும் அவங்க பேர் என்ன பேர் வச்சிருக்கணுமோ அந்த அமைப்புக்கும் இப்போ அவங்க வச்சிருக்க பேர் அமைப்புக்கும் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும், இது ரூட்ல இழுத்துட்டு போகும், இது ரூட்ல இழுத்துட்டு போகும். இப்படிதான். இப்போ 2 பேர் அப்பா அம்மா கையை பிடிச்சி கூட்டு போறாங்கன்னா ஒரே லைன்ல கூட்டு போனா ரைட்டு. அப்பா வடது கையை பிடிச்சி இழுக்கிறாரு, அம்மா இடது கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. 2 பேருக்கு இழுத்தா நாம என்ன கதி? நம்ம கதி தான். அதே தான். இப்ப 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் இந்த பக்கமே வாங்கன்னு கூட்டு போனா ஓகே, இல்லை இந்த பக்கமே போனாலும் ஓகே. 2 பக்கமும் இல்லாம அப்பா இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் போனா அம்மா இந்த கையை பிடிக்கிறாங்க, அம்மா இந்த ஒரு கை, 2 பேர் 2 கையை பிடிச்சி விட்டா நாம என்ன கதி? நம்ம கதி அதோ கதி தான். இப்படிதான் சார் கட்டுப்பட்டு இருக்கோம். நம்ம அது கரெக்டா வழி காட்டுவோம் சார். சரியா? நட்சத்திரம் தெரியலன்னா கூட நோ ப்ராப்ளம். பேர் ஒன்று வச்சிருப்போம், பேரை வச்சு கரெக்டாக காலையில் படிப்போம். இந்த பேரும் பேருனுடைய நட்சத்திரமும் அதுக்குண்டான விஷயங்களும் பிறப்பினுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களும் ரெண்டுமே ஒருத்தனுடைய வாழ்க்கையில விளையாடு. நல்லதும் சரி, கெட்டது ரெண்டுமே விளையாடு. ரெண்டுமே விளையாடு. அதுதான் அந்த காலத்துல பெரியவங்க பேர் வச்சாங்க. கரெக்டா நீ ஒரே டியூன்ல போயிடுப்பா, நல்லதோ கட்டோ எதுவாக இருந்தாலும் ஒரே டியூன்ல போயிடுன்னு சொல்லிட்டு இந்தந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான இந்தந்த பாதங்களுக்கு உண்டான பேரை வச்சு பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன காரணம் வந்து அதுதான் சார். சார் முன்னோர்கள் வந்து நம்மளோட எந்த வகையில பார்த்தாலும் அவங்க வந்து நம்மளோட பிரில்லியன்ட் தான் சார். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் நாமெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்கலா ரொம்ப டெவலப் ஆயிட்டு நாமெல்லாம் எந்த வகையிலையும் அவங்களோட ஒரு பாயிண்ட் கூட நாம் வந்து டெவலப்னு சொல்லவே முடியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளோட அவங்க தான் படிக்காதவங்க, கை நாட்டுங்க, விஷயம் தெரியாம நினைக்கிறோம். நம்மளோட ரொம்ப அட்வான்ஸா டெக்னிக்கா பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப நல்லா போயிருக்காங்க சார். அதான் நம்ம சொல்லுவோம் அவங்களாம் ஃபாலோ. நான் வந்து 5வது பிறந்ததுனால ஆம்பளை பிள்ளைய பிறந்துட்டேன்னு சொல்லி அந்த நேரம் ஒண்ணுமே எழுதாம விட்டாங்க. அப்படியா? ஆமா, அது ஒரு இது இருக்கு. அது உண்மைதான். அது உண்மைதான். அது ஒரு குழந்தை வந்து எத்தனையாவது குழந்தையா பிறக்குன்னு வச்சு பலன் சொல்லலாம் சார்.
ஒரு ஆமாங்க. பேருன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல பேருன்னுவாங்க. முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை. அந்த ஒரு குழந்தையும் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம ஏன் ரெண்டாவது குழந்தையா பிறக்கிறோம், நாம ஏன் மூணாவது குழந்தையா பிறக்கிறோம், நாம ஏன் நாலாவது குழந்தையா பிறக்கிறோம், நாம ஏன் அஞ்சாவது குழந்தையா பிறக்கிறோம், அதுவும் காரணம் இருக்கு சார். பின்னால வாய்ப்பு கிடைச்சா அதை பத்தி பின்னாடி எப்பயாவது சொல்லுவோம். நிறைய இருக்கு. அதாவது அதாவது எப்படின்னா, ரெண்டாவது குழந்தையா பெண் பிறந்தா என்ன பலன், ரெண்டாவது குழந்தையா பையன் பிறந்தா என்ன பலன், மூணாவது குழந்தையா பெண் பிறந்தா என்ன பலன், மூணாவது குழந்தையா பையன் பிறந்தா என்ன பலன். அப்ப ஒரு அந்த பர்த், எட்டாவது குழந்தையா பிறந்தேன், நாலாவது குழந்தையா பிறந்தேன், மூணாவது குழந்தையா பிறந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அந்த குழந்தை பிறக்கிறதுக்கும், ஆணாக பிறந்தாலும் என்ன பலன், பெண்ணாக பிறந்தாலும் என்ன பலன் தெளிவா எழுதி வச்சுக்கிறாங்க சார் சித்தர்கள். எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க, நினைச்சு இமேஜினே பண்ணி இப்படி எல்லாமா இருப்பாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க சார். நாலாவது பேரு ஆண் குழந்தையா இருந்தா இந்த பலன், பெண் குழந்தையா இந்த பலன், தெளிவா எழுதி வச்சுக்கிறாங்க சார். இதுல அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அதை குழந்தைய கன்சிடர் பண்ணிக்கணும். சில பேருக்கு நம்ம பார்க்கும்போது சார் நான் ரெண்டாவது குழந்தை அப்படின்னுவாங்க. பார்த்தா இல்லை 3ன்னு வரும். என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு குழந்தை அபார்ஷன் ஆயிருக்கும், தெரியாது. நான் தான் சார் முதல் குழந்தைன்னுவாங்க. அப்புறம் இல்லையே சார் ரெண்டாவது குழந்தைன்னு வருதுன்னு சொல்லி பார்த்தா, அப்புறம் வீட்டில் கேட்டால் ஆமாம் சார் அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. அது மாதிரி நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். இவங்க சொல்லுவாங்க நான் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைன்னுவாங்க. அங்கே உங்கள் டேட்டா ரியல் ரெக்கார்டு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வரும். என்னன்னு சொல்லி கேட்டால், ஏற்கனவே ஒரு குழந்தை ஒன்று அபார்ஷன் இவங்க பண்ணியிருப்பாங்க, அல்லது அபார்ஷன் ஆகிருக்கும். இவங்களே பேரண்ட்ஸ் அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது அபார்ஷன் ஆகிருக்கும். அபார்ஷன் ஆகியிருந்தாலும் அபார்ஷன் பண்ணாலும் அதுக்கு நமக்கு பின்னாடி பிறந்த குழந்தை தான், அது நம்ம கவுண்டரில் கொண்டு வரணும். அதே மாதிரி நமக்கு பிறகு ஏதாவது குழந்தை, நமக்கு பிறகு பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தை ஏதாவது ஒன்று அபார்ஷன் ஆயிடுச்சு, இல்லை இவங்க அபார்ட் பண்ணிட்டாங்க அல்லது அவங்க அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதுவும் நம்ம கூட பிறந்த தம்பி தங்கச்சியை தான் எடுக்கணும். அதுவும் நம்ம கூட பிறந்த தம்பி தங்கச்சி தான். முன்னாடி ஆயிருந்தாலும் அது நம்ம கூட பிறந்த அண்ணா அக்கா தான். அது அபார்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அபார்ஷன் தானாவே ஆயிருந்தாலும் சரி, அண்ணா அக்கா தான். இவங்க பின்னாடி அபார்ஷன் ஆயிருந்தாலும் சரி, அபார்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அது தானா ஆயிருந்தாலும் சரி, இவங்க பண்ணாலும் சரி, அது தங்கச்சி தம்பி தான். அது கணக்கில் வைக்கணும். அதெல்லாம் வச்சு தான் படம் நமக்கு இருக்கு. உண்மைதான் சார். நம்ம பேசுவோம். அதுக்கு எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சா பார்த்து சொல்லுங்க, நான் பார்த்து சொல்றேன் சார். நான் பார்த்து சொல்றேன். சொல்லுங்க ஐயாவை பார்த்து சொல்லுங்க ஐயா. சரி, ஓகே. ஆனா கொஞ்சம் டிலே ஆகும், அதான் மேட்டர். எங்கிட்ட வந்தா கொஞ்சம் டிலே ஆகும். சரி, நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஓகேவா. இதுதான் பார்த்து பண்ணணும் சார். இது நம்ம என்ன தர்மம் பண்ணணும், யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, யாருக்கு செய்யணும், எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எல்லாமே இந்த விஷயம் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா we will be happy always, otherwise we will not be always. அவ்வளோதான் விஷயம். சரியா? நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சு நாளைக்கு நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி ஐயா. ஐயா எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். Ah
முற்போது தர்மம் என்றும் தற்போது